அவ்வளவு கிளியரா தெரியல. பேசுறது எல்லாத்துக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கிறது, வாழ்க வளமுடன் இருக்கீங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். சோ நம்ம இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஹெட்டிங்ல 2 விஷயம் நம்மளுடைய நண்பர்கள்னு சொல்லி கொடுத்திருக்கோம். உணவுகளின் நண்பர்கள்னு சொல்லி 2 யார் யாரெல்லாம் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நண்பர்களாவும் இருப்பாங்க, அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிகளாவும் இருப்பாங்க. சொல்லுங்க விமலாமா, யார் 2 பேரு? எந்த 2 பேரை பத்தி பேச போறோம்? அந்த 2 பேரும் நம்ம அஞ்சரைப்பட்டிக்குள்ள இருப்பாங்க. க்ளூ கொடுத்துட்டேன், 2 பேரும் அஞ்சரைப்பட்டிக்குள்ள இருப்பாங்க. மியூட் எடுத்தாதான் சொல்ல முடியும், இல்லைன்னா பொருளை எடுத்து காமிச்சிருங்க. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. பெருஞ்சீரகம், சிறுசீரகம், சின்ன சீரகம். ஓகேம்மா, தேங்க்யூ. சோ தேங்க்யூமா. நீங்க மியூட் எடுத்துக்கோங்கம்மா. நம்ம அதை பத்தி பேசிட்டு அடுத்த லாஸ்ட்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறோம். பேசுறது கேக்குதாமா? ஓகே, கேக்குதுங்கம்மா, கேக்குது. தேங்க்யூமா. ஜீரகம் பெருஞ்சீரகம் பத்தி நம்ம கிளாஸ் கொடுக்க போறோம். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறவங்களா வீடியோக்குள்ள வந்து கேளுங்களேன், எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்க முகத்தை பத்தி பேசுறதுக்கு. சரி, ஓகே, பிஸியா இருந்தீங்கன்னா இருந்துக்கோங்க, ஓகேவா? சோ ஜீரகம் பெருஞ்சீரகம் பத்தி நம்ம பேச போறோம். எல்லாருக்கும் ஜீரகம் பெருஞ்சீரகம் பத்தி தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாததுங்கிறது கிடையாது. ஆனா நம்மளுக்கு எதுக்காக அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்? அதை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? சமையல எல்லாரும் அம்மா அப்பா எல்லாம் போட்டிருப்பாங்க, பாட்டி எல்லாம் போடுறாங்க, சமைக்கும் போது அது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அதனால நம்மளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லையா? சோ நம்ம வந்து அஷ்டசூரணம் ஒண்ணு செய்வாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 8 விஷயத்த வச்சு. அதுக்கு வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம் முக்கியமான ஒரு விஷயம். மருந்து பொருளாம அதை யூஸ் பண்ணலாம், அதை வந்து நம்ம உணவுப் பொருளுக்கும் யூஸ் பண்ணலாம். உணவுப் பொருள் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மருந்துங்கிறது உடல்நிலை சரியாகாம போனதுக்கு அப்புறம் 2வது எடுக்கக்கூடிய உணவு தான் மருந்து. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உணவு தான் நம்ம உடம்புக்கு உண்டான உயிர் ஆதாரத்துக்கு உண்டான தேவை. அந்த உணவே வந்து மருந்து பொருளை கலந்து எடுத்துட்டா நம்ம உடம்புல வந்து நோயே வராதுங்கிற விஷயத்துக்கு கொண்டு வந்துதான் நம்மளுக்கு வந்து இந்த ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் உணவோட எல்லா உணவோடய சேர்த்து நம்மள செய்ய வச்சாங்க. நீங்க ஒரு கஞ்சினாலும் என்ன பண்ணிக்கலாம், ஜீரகம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். நீங்க தாளிக்கும் போது கடுகோடையும் ஜீரகம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். ரசம் வச்சாலும் போடலாம், சாம்பார் வச்சாலும் போடலாம், கறிமீன் வச்சாலும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? சோ இதுல எதை வச்சாலும் நீங்க இந்த இதை சேர்த்து சமைச்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டும் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியமும் இருக்கும். நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு எப்படி சாப்பாடு சமையலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? நல்லாவும் இருக்கணும், உடம்புக்கும் ஆரோக்கியம் கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு இந்த உணவு முறைகளை கொடுத்துருக்காங்க, இல்லையா? இப்ப ஆனா நம்ம நிறைய பேர் இந்த விஷயத்த விட்டுட்டு வர்றோம். KFC சிக்கன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுல ஜீரகம் பெருஞ்சீரகம் சேர்க்க மாட்டாங்க, ஆனா அதை சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லாம போகுது. அது மாதிரி நம்மளும் வீட்டுல ப்ரிப்பேர் பண்றோம்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், சிக்கனோட தயிரை சேர்த்து ஆகாத பொருளெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி அதை சாப்பிட்டு நம்மளும் என்ன பண்றோம், ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிறோம், இல்லையா? சோ அதனால நம்ம அந்த விஷயத்துல இருந்து போறதுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மருந்து. உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற விஷயத்துல நம்மளுக்கு முன்னோர்கள் வந்து கொடுத்திருக்கிற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி அதுபடியே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னாவே நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், இன்னும் டேஸ்டாவும் சமைச்சு சாப்பிட முடியும். ஓகேவா? சோ அதுல நம்மளுடைய ஜீரகமும் பெருஞ்சீரகம் ரெண்டுமே வந்து நம்மளுடைய அகம்னா உடலை வந்து சீரா வச்சிருக்கிறோம். சீரா வச்சிருக்கோம்னா நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கோம். வெயிட் போடுறதையும் கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், ஸ்கின்ல இருந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்கேன். மிளகு பத்தி சொல்லியிருக்கேன், மஞ்சள் பத்தி சொல்லியிருக்கேன், தனியா பத்தி சொல்லியிருக்கேன், அதாவது கொத்தமல்லி விதை, ஜீரகம், பெருஞ்சீரகம் இப்ப பேசிட்டு இருக்கோம். இப்ப ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம உணவுகளை எப்படி சேர்த்துக்கணும்னு விஷயத்த பேசிட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு உடல் உபாதைகள் வரும்போது அதையும் மருந்தா நீங்க மாத்தி எடுத்துக்கிறது எப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்கோம், இல்லையா? சோ அதுபடி எடுக்கும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு சாப்பாடுல சேர்க்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நான்வெஜ் சாப்பிடும் போது சமையல் பண்ணும்போது கறிமீன் சமைக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிடுவோம். கறி மசாலா கூட ஜீரகத்தை சேர்க்க மாட்டோம், இல்லையா? ஆனா மிளகு எதுல எல்லாம் சேர்க்கிறோமோ அப்ப ஜீரகத்தை சேர்த்துக்கணும். மிளகுல இருக்கிற அதிகப்படியான உஷ்ணத்தை எல்லா உடம்புக்கும் சமநிலைப்படுத்தி கொடுக்கறது ஜீரகம் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். இப்ப மிளகு எடுக்கிறோம், ஒவ்வொரு சிலவங்களுக்கு அந்த மிளகு வந்து ஒத்துக்கிடும் இருக்கு. அவங்க உடம்பு சூட்டு உடம்பா இருந்தா மிளகு வந்து இருக்கிற சூட உடம்பு ஏத்துக்கிடாது. ஆனா அதே சமயம் ஜீரகத்தை சேர்த்துக்கிட்டோம்னா அதை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். பெருஞ்சீரகத்தை சேர்க்கும் போது நம்மளுக்கு டேஸ்டும் கொடுக்கும், அந்த நான்வெஜ்ல இருக்கக்கூடிய கேஸ் நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஆகும் பாத்தீங்களா,
அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். வத்தல், பச்சை மிளகா நம்ம சேர்ப்போம் எப்படியும், நான்வெஜ்ஜுக்கு மிளகும் சேர்ப்போம். அப்ப அந்த இதுல இருக்கக்கூடிய சில்லில பச்சை மிளகா வத்தல இருக்கக்கூடிய கேஸை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது பெருஞ்சீரகம் பார்த்துக்கிடும். அது போக சிக்கன் எடுத்தோம்னா சூடு, ஆனா அந்த சூட்ல இருக்கிறதுனால உடம்புக்குள்ள சாப்பிட்டே கேஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு அங்கங்க ஏதாவது பெயின் வரும், இல்ல டைரியா போறது ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பெருஞ்சீரகம் சேர்க்கும் போது அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளா நம்ம சமைக்கிற உணவுல இருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரி கிழங்கு வகைகள் சாப்பிடும் போதும் இதே மாதிரி நடக்கும். ஏன்னா கார்போஹைட்ரேட் கிழங்கு ஃபுல்லா, அது சமைக்கும் போது இதே மாதிரி நடக்கும். அப்ப வந்து நம்ம ஜீரகம் தான் போடுவோம், பெருஞ்சீரகம் அந்த அளவுக்கு போட மாட்டோம். அப்பயும் நம்ம என்ன பண்ணணும், பெருஞ்சீரகத்தை சேர்க்கணும். ஜீரகம் எவ்வளவு போடுறோமோ அதுல பாதி அளவுக்கு பெருஞ்சீரகம். வெஜிடேரியன் டயட்லயும் நம்ம பருப்பு வச்சாலும் அதை சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பருப்புனால வர கேஸ் ஃபார்ம் ஆகாது, கிழங்குனால வரக்கூடிய கேஸ் ஃபார்ம் ஆகி உடம்புக்குள்ள வலி வராது. சோ கஞ்சி வச்சாலும் ஜீரகமும் பெருஞ்சீரகமும் வச்சு நீங்க கஞ்சி வச்சு குடிங்க. எல்லாரும் வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா, ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்குன்னு ஒரு நாள் செட் ஆகும்போது அன்னைக்கு இங்க பாஸ்டிங் இருக்கும். எப்படி வாரத்துல 2 நாள் நான்வெஜ் எடுப்போமோ அதே மாதிரி ஒரு நாள் பாஸ்டிங் இருக்கும். அப்ப பாஸ்டிங் இருக்கிற அன்னைக்கு, அதாவது விரதம் இருக்கிற அன்னைக்கு ஏதாவது ஒரு சாமிக்குன்னு வச்சுட்டு மாசத்துல 1 நாளோ 2 நாளோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, எல்லா ரிலீஜியன்லயும் நம்ம விரதம் இருப்போம். விரதம் இருக்கும்போது முஸ்லிம்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, நோம்பு கஞ்சி நைட்டு கொடுப்பாங்க. அதுல ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்திருப்பாங்க. அஷ்டசூரத்துல இருக்கிற அத்தனை அதுக்குள்ள வந்துடும். அப்ப அவங்களுக்கு அந்த நைட்டு சாப்பிடுற உணவுப் பொருள்னால அவங்களுக்கு உபாதைகள் வராது. ஏன்னா அவங்க வந்து நிலாவ வெளிச்சத்தை கும்பிடுறவங்க, சூரியனை கும்பிட மாட்டாங்க. அப்ப நைட் அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு உடம்புக்குள்ள பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு அவங்க அந்த மாதிரி மருந்து அந்த கஞ்சி குடிக்கும்போது சரியாயிடும். புரியுதா உங்களுக்கு? உடம்புல இருக்க பஞ்சபூத சக்தியும் அது பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தா பெருஞ்சீரக கஷாயம் போட்டு குடிச்சாலும் நம்மளுக்கு அது கண்ட்ரோல் ஆகும். சின்ன ஜீரகத்தை கஷாயம் போட்டு குடிச்சாலும் கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி 2 ஜீரகத்துக்கும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம சைடு மட்டும் கிடையாது, நார்த் இந்தியாலயும் பாத்தீங்கன்னா எல்லா இதுலயும் ஒரு சாலட் வச்சா கூட ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு சேர்க்கும் போது ஒரு தூவல் போட்டுருவாங்க. சோ அங்க இருக்க கிளைமேட்டை வந்து நம்ம வெளியில இருக்கிற தட்பவெப்ப சூழ்நிலையை நம்ம உடம்புக்குள்ள பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது இது ரெண்டும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். சோ அதனால நீங்க எல்லா சாப்பாடுலயும் ஜீரகம் போடும்போதெல்லாம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. நான்வெஜ்க்கு மட்டும், கறி மசால் பண்றதுக்கு மட்டும், நம்ம ஃப்ரை பண்றதுக்கு மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறது பெருஞ்சீரகத்தை தனியா ஒதுக்காதீங்க. ரெண்டுமே நம்மளுக்கு என்ன பண்ணும், நம்மளுடைய வயிறுக்கு ஃப்ரெண்டா இருந்து நம்மளுக்கு வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள். சோ அந்த 2 நண்பர்களையும் பிரிக்காம நீங்க சமையலுக்குள்ள சேர்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஓகேவா? இதுல என்ன இருக்கு காம்போ அப்படின்னா, சீரகத்திலையும் பெருஞ்சீரகத்தையும் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுற ஆசிட் அனிமிக் ஆகக்கூடிய ஆசிட் தன்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆசிட வந்து மாத்தி கொடுக்குற தன்மை இதுல இருக்கு. இது எதனால என்னங்கிற விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம காலையில எழுந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு சிலவங்களுக்கு வந்து வாயில வந்து ஒரு கசப்புத்தன்மை வரும் பாத்தீங்களா, அந்த கசப்புத்தன்மை வந்து பித்தம். நம்ம உடம்புல காலையில எந்திரிக்கும் போது நைட் நம்ம சாப்பிட்டுட்டு படுத்திருக்கோம், காலைக்கும் ஒரு 7 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கும், 7-8 மணி நேரம் வரை டைமிங் இருக்கும். அந்த டைமிங்குள்ள நம்மளுக்கு என்ன ஆகும்னா பித்தம் செக்ரேட் ஆகும். காலையில உணவுக்கு பசிக்குண்டான உணவு பித்தம் செக்ரேட் ஆகும். அந்த பித்தம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே அளவு வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலவங்களுக்கு அதிகமாகும், ஒரு சிலவங்களுக்கு குறையா வரும். நைட் லேட்டா சாப்பிட்டோம்னா அது ஜீரணமாகாம அந்த பித்தமும் சேர்ந்து கிடக்கும் வயிற்றுக்குள்ள. இந்த மாதிரி உபாதைகள் வந்து இருக்கும். அதுல ஆசிட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு அல்சர் கொடுக்கக்கூடிய ஆசிட அது உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த ஆசிட பேலன்ஸ் பண்றதுக்கு நைட் என்ன பண்ணலாம், ஒரு 1/2 டீஸ்பூன், ரொம்பலாம் கிடையாது, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். உங்களுக்கு உள்ளக்க வந்து குடலுக்குள்ள நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகி வலி இருக்குன்னா பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இல்ல அல்சர் மட்டும்தான் இருக்குன்னா சின்ன சீரகம் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒண்ணு தண்ணிக்குள்ள கொஞ்சம் ஊற போட்டுட்டு ஒரு 100 ml தண்ணியில ஊற போட்டு காலைல எந்திரிச்சு அதை கொதிக்க வச்சு 50 ml மாத்தி அந்த தண்ணியை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பித்தத்தை வந்து தணிச்சு கொடுத்துரும். சரியா? இது ஒண்ணு. அடுத்த விஷயம், நம்ம என்ன தப்பு பண்ணுவோம், நம்ம தெரிஞ்சு பண்றோம்லாம் கிடையாது. இது ஆக்சுவலா தப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம தெரியாம நம்ம வாழ்க்கை முறையில எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பித்தம் உள்ளக்க அதிகமாகி உள்ளக்க புளிச்சு போய் கிடக்கும். அதோட நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜ்ல இருக்க தோசை மாவை எடுத்து வெளியில வச்சு தோசை மாவு ஊத்தி சாப்பிடுவோம். அந்த தோசை மாவு என்னது, புளிப்பு. அந்த புளிப்பையும் தூக்கி நம்ம உள்ளக்க போடுவோம். அதுலயும் நம்ம இன்னும் டேஸ்டா வேணா என்ன செய்வோம், முந்தா நாள் வச்ச புளிக்குழம்பு ஏதாவது வெளியே வச்சிருப்போம், அதையும் தூக்கி புளிக்க வந்து சூடேத்தி அதையும் சேர்த்து டேஸ்டா உள்ளக்க அனுப்புவோம் இல்லையா? சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு புளிச்சி ஏப்பம் வரும் பாத்தீங்களா, சாப்பிட்ட உணவு மேல ஏறி இறங்குமா நெஞ்செரிச்சலோட, அது வந்துட்டாவே என்னாகும், நம்ம சாப்பிட்ட உணவு உள்ளக்க கெட்டு போய் ஜீரணமாகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி கெட்டு போய் ஜீரணமாகும் போது நம்ம உடம்புல அல்கலைன்ங்கிறது ஒண்ணு உருவாக ஆரம்பிச்சிடும். ஆசிட் ஃபார்ம் ஆகி நம்மளுடைய உணவு கெட்டு போச்சு. அந்த இது கெட்டு போச்சு அப்படின்னாவே உடம்புக்குள்ள போய் ரத்தத்தையும் சேர்த்து அது கெடுத்து விட்டுரும்.
அன்னைக்குங்க நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் காலையில ஃபர்ஸ்ட் உணவு வந்து கெட்டு போன சாப்பாடு எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளக்க போய் அந்த ஆசிட் ஃபார்ம் ஆகி அந்த பித்தத்தை இருக்க இறப்பையில இருக்கக்கூடிய பித்தத்தை ஃபுல்லா கெடுத்து விட்டு அன்னைக்குங்க சாப்பிட என்ன நல்ல உணவு கொடுத்தீங்கனாலும் அதை என்ன பண்ணி விட்டுரும், கெட்டு போய் ஜீரணம் பண்ண வச்சிடும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமையே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம உடம்புக்குள்ள என்ன மாதிரி ஜீரண உறுப்பு இருக்குங்கிற விஷயம். சோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நாங்க ஃபர்ஸ்ட் உணவு வந்து இட்லி தோசை எடுக்காதீங்க, இட்லி தோசை எடுக்காதீங்கன்னு சொல்றோம். இதே இது பழைய சோறு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலுக்கு பழைய சோறு சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புளிச்ச ஏப்பமோ நெஞ்செரிச்சல் ஏப்பமோ வரவே வராது. அதே மாதிரி இன்னைக்கு வச்ச குழம்பு நாளைக்கு வச்சு சாப்பிடாதீங்கிறதோ அதுக்காக தான் ரீசன் சொல்றோம். சரியா? சோ இது எடுக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இன்கேஸ் இப்படி வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் கஷாயம் போட்டு குடிச்சீங்கன்னா அது கண்ட்ரோல் ஆயிடும். பெருஞ்சீரகத்துல கஷாயம் போட்டு குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் என்ன ஆயிரும், கண்ட்ரோல் ஆயிரும். பெருஞ்சீரக கஷாயம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு பாதிக்கு பாதியா வத்த வைங்க. வத்த வச்சு ஒரு 50 ml தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா இது கண்ட்ரோல் ஆகி அந்த பித்தத்தை ஃபுல்லா என்ன பண்ணும், காம்ப்ரமைஸ் பண்ணி வெளியே தள்ளிட்டு புது பித்தத்தை உருவாக்குறதுனால வேலையை பார்க்கும். இதுதான் பெருஞ்சீரகத்துல இருக்கக்கூடியது. இதே இது சின்ன சீரகம் வந்து யூரின் இன்ஃபெக்ஷனோ இல்ல வயிறுல சூடோ கண்ணெரிச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா இதே மாதிரி சின்ன ஜீரகத்தை போட்டு குடிச்சுக்கலாம். இதே இது கஞ்சி போடுறதா இருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம ரெண்டையும் சேர்த்து போடுவோம். கஞ்சில டேஸ்டா குடிக்கிறதுக்கு நிறைய வெரைட்டி கஞ்சி இருக்குமா. கஞ்சி காலையில எடுத்தீங்கன்னா உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது, இருக்கிற பிரச்சனையும் குறைஞ்சிரும். உடம்புல வந்து வெயிட்டும் கூடாது. அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் பெயின் வருது பாத்தீங்களா, ருமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ் சொல்லி முட்டி தேய்மானதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாமே வேகமா குறையும். அடிவயிறு வெயிட் வேகமா குறையும். அடிவயிறு வெயிட் குறைஞ்சாவே நம்மளுக்கு என்ன கால்வலி குறைய ஆரம்பிச்சிடும். கஞ்சி எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துறேன். சோ நீங்க வந்து சிவப்பு அரிசி கஞ்சினாலும் எடுத்துக்கோங்க, கவுனி அரிசினாலும் எடுத்துக்கோங்க, எதனாலும் எடுத்துக்கோங்க. ஆனா காலையில கஞ்சி போடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. சரியா? கஞ்சி வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா அரிசி வந்து பெரிய அரிசியா இருக்கு பாத்தீங்களா, கவுனி அரிசி, இந்த காட்டியான அரிசி, பூங்கார அரிசி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் கேரளா அரிசி மாதிரி பெருசு பெருசா இருக்கும், சிவப்பு அரிசி ஃபுல்லா. அந்த அரிசியை வந்து நம்ம வேகவும் வைக்க முடியாது, மென்னு சாப்பிடுறதும் கஷ்டமா இருக்கும். இந்த மாப்பிள்ளை சப்பா அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தண்ணியில கழுவணும். அரிசியை கழுவிட்டு வெயில்ல ஒரு காய்ச்சல் நல்லா போட்டு எடுத்துட்டோம்னா வாயில அரிசி வச்சோம்னா கடுக்குன்னு கடிக்கிற அளவுக்கு வெயில்ல காய வச்சு எடுத்துடணும். எடுத்துட்டு மிக்சியில குருணையை அடிச்சிடணும். ஒரு அரிசியை ஒரு 4 பீஸ் 5 பீஸ் அடி வாங்குற மாதிரி குருணையை அடிச்சு எடுத்துட்டு உங்க கைப்பிடி அளவு சொல்லுவோம் பாத்தீங்களா, இப்படி எடுத்தா ஒரு கைப்பிடி அளவு, அந்த கைப்பிடி அளவு மட்டும் அந்த குருணை அரிசியை எடுத்து தண்ணியில போட்டுட்டு என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு காய் வேணும்னா காய் சேர்த்துக்கோங்க. உப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு குக்கர்ல வேக வைங்க. ஒரு 3 விசில் இருந்து 4 விசில். ஒரு கைப்பிடி அரிசி அப்படிங்கும் போது எவ்வளவு தண்ணி ஊத்துறோங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி வேக வச்சீங்கன்னா உங்களுக்கு அது டேஸ்ட் நல்லா இருக்கும். இறக்குனதுக்கு அப்புறம் கடைசியா உப்பு போடுங்க, ஃபர்ஸ்ட் உப்பு போடாதீங்க. எந்த பொருளையும் ஃபர்ஸ்ட் உப்பு போடாதீங்க, டேஸ்ட் வேணும்னு. கடைசி இறக்கும் போது எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் உப்பு போடுங்க. ஓகேவா? அப்படி போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கஞ்சி. ஃபர்ஸ்டே உப்பு போட்டீங்கன்னா உப்பு கரிக்கும். அதனால கடைசி இறக்கும் போது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உப்பு போடுங்க. இந்த கஞ்சி நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தேங்காய் பூ துருவி போட்டு கொஞ்சம் நெய் ஊத்தி சும்மா சூப்பரா ஸ்மெல்லோட சாப்பிடலாமா? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? டேஸ்டா இருக்குமா இருக்காதா? கஞ்சில 1/2 டீஸ்பூன் நெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா காலையில எடுக்கும் போது உடம்பு உஷ்ணம் குறையும். நம்ம உடம்புல கிட்னி வந்து என்னது குளிர்ச்சியான ஒரு ஆர்கன். உடம்புல வந்து நம்மளுக்கு நம்மளுடைய சிறுநீரகம்ங்கிறது வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு சூடேறக்கூடாது. அந்த உறுப்பு சூடேறினா உடம்பு ஃபுல்லா சூடேத்தி விட்டு காய்ச்சல்ல இருந்து யூரின் இன்ஃபெக்ஷன்ல இருந்து சளியில இருந்து எல்லாத்தையும் உருவாக்கிடும். அந்த உறுப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு குளிர்ச்சியாவே அதை வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த உறுப்பு என்ன பண்ணும், உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நீரெல்லாம் எடுத்து கீழே இறக்கி வெளியில நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும். அந்த உறுப்பை வந்து சூடேத்தினோம்னா அது டேமேஜ் ஆயிடும். அந்த சிறுநீரக பையன் நம்ம வந்து குளிர்ச்சியா வச்சிருக்கணும், ஹீட் ஏற்றக்கூடாது. அது ஹீட் ஏத்தினோம்னா கிட்னி ஸ்டோன்ஸ்ல இருந்து எல்லாமே ஃபார்ம் ஆகும். சரியா? சோ அதனால அதை வந்து ஹீட் ஏத்தாம வச்சுக்கணும்னா காலையில இந்த உணவுப் பொருளை இப்படி கஞ்சி சாப்பிடும் போது நம்மளுக்கு அது வந்து சூடேறாது. நெய்யை சேர்த்தோம்னா கிட்னி வந்து பாதிக்கப்படும். மத்த எண்ணெய்களை விட நம்ம கிட்னியை பாதுகாப்பா வச்சுக்கணும்னா நெய் சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டோம்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கஞ்சி போட்டு சாப்பிட்டு பாருங்க. இதோட தேவைப்பட்டா உங்களுக்கு இன்னும் டேஸ்டா வேணும்னா நாட்டுக்காய் எதனாலும் சேர்த்துக்கோங்க. அதாவது பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், சக்கரை பூசணிக்காய் சொல்லுவாங்கல்ல, கல்யாண பூசணிக்காய், அது வெள்ளை பூசணிக்காய், நாட்டுக்காய் எதனாலும் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் முதல் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீரை கூட என்ன பண்ணுங்க, கஞ்சி வச்சு இறக்கும்போது அது சூட்டோட கொஞ்சம் கீரையை போட்டீங்கன்னா ஒரு 20 இலை கீரை முருங்கை இலை போட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்டே போட்டீங்கன்னா அந்த இலையில இருந்து கசப்பு இறங்கி கசப்பு தன்மை கொடுத்துரும்.
கடைசி அந்த சூட்டோட போட்டீங்கன்னா இலை நல்லா இருக்கும். அது மேல கொஞ்சம் நெய் விட்டீங்கன்னா கீரையோட கசப்பே தெரியாம நீங்க சாப்பிடலாம். ஓகேவா? சிறுநீரை, அதாவது நம்மளுடைய ஜீரகத்தை வச்சு, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகத்தை வச்சு இவ்வளவு பலன்கள் இருக்கு. அந்த ஜீரகம் நம்ம எடுக்க எடுக்க கிட்னி ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம உடம்புல காப்பர் சக்தி அதிகமாகும். நம்ம உடம்புல காப்பர் மெட்டல் நல்லா இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்கின் வந்து கொலாஜனோட இருக்கும். முடி லேஸ்ல கருக்காது, முடி நல்லா வளரும், முடி கொட்டாது. கிட்னி ஆர்கனை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹீட் ஏத்தாம நல்லா நம்ம கூலிங்கா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு கர்ப்பப்பை ரொம்ப நல்லா இருக்கும். கர்ப்பப்பையில வெள்ளப்படுறது இருக்காது. சோ ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் சேர்க்கறதுல எவ்வளவு பலன்கள்ங்கிறத பாருங்க. அதே மாதிரி வெளியே ஃபங்க்ஷன் போயிட்டோம், கறி மீனோ இல்ல நான்வெஜ்ஜோ இல்ல நம்ம பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, ஏதாவது வெளியே ஃபங்க்ஷனுக்கு போய் எடுத்து சாப்பிட்டு வந்துட்டோம், வயிறுலாம் ரொம்ப கேஸ்ட்ரிக்கா இருக்கு, குத்தல் வலி இருக்குன்னா பெருஞ்சீரகத்தை இதே மாதிரி கஷாயம் போட்டு குடிச்சிங்கன்னா வலி குறைஞ்சிடும். 10 நிமிஷம் கூட ஆகாது, வலி குறைஞ்சிடும். பெருஞ்சீரகத்தை வறுத்துட்டு போடணும். பெருஞ்சீரகத்தையும் ஓமத்தையும் சேர்த்து வறுத்து கண்டெய்னர்ல வச்சுக்கோங்க. எப்ப எங்க உடம்புக்குள்ள வலி வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இத கஷாயம் போட்டு ஒரு 50 ml குடிங்க, கண்ட்ரோல் ஆயிரும். டைரியா போனாலும் பெருஞ்சீரகத்தை கஷாயம் போட்டு தேன் கலந்து குடிச்சீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். எழுதுற சொல்றதை நோட் பண்ணிக்கோங்கம்மா. பெருஞ்சீரக கஷாயத்தோட தேன் கலந்து குடிச்சா டயரியா கண்ட்ரோல் ஆயிரும். நம்மளுக்கு தேவைப்பட்ட அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் ஒரு 3-4 தடவை எடுக்க கண்ட்ரோல் ஆகி நல்லா தூக்கம் வந்து உங்களுக்கு யூரின் ப்ராசஸ் போக ஆரம்பிச்சுட்டு டயரியா கண்ட்ரோல் ஆகும். பெருஞ்சீரகமும் ஓம்பையும் கலந்து குடிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். பீரியட் பெயின் இருக்கிறவங்களும் பெருஞ்சீரக கஷாயம் குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை ரெகுலரா நீங்க சாப்பாடுல ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே குக் பண்ணும்போது சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உடம்புல எந்த பிரச்சனையும் வராம ஆரோக்கியமா இருக்கலாம். அப்படி இன்கேஸ் ஏதாவது ஒண்ணு வருதுனாலும் இது தனிப்பட்ட முறையில கஷாயம் போட்டு குடிச்சீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஜீரகம், சின்ன ஜீரகம் எதுக்கெல்லாம் கஷாயம் போடுறேன்னு சொல்லிடுறேன். சின்ன ஜீரகம் வந்து நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா சின்ன ஜீரகம், கறிமீன் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா சின்ன ஜீரகத்தை கஷாயம் போட்டு குடிச்சுக்கோங்க. வெஜிடேரியன் டயட்ல உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஹெவியா எடுத்து உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா என்ன பண்ணுங்க, அதாவது அதிகமா நம்ம வந்து டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு கிழங்கு ஏதாவது ஃப்ரை பண்ணி எடுப்போம் பாத்தீங்களா, அது இல்லைன்னா பக்கோடா அதெல்லாம் எண்ணெய் பலகாரம் வச்சது, வடை இதெல்லாம் சாப்பிட்டு கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகலாம். அந்த விஷயத்துக்கெல்லாம் பெருஞ்சீரகத்தை கஷாயம் போட்டு இது மாதிரி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு பெயின் குறையும். அடுத்தது வந்து டயரியா இது மாதிரி போகுதுன்னா ஓமமும் பெருஞ்சீரகமும் சேர்த்து வச்சு கஷாயம் பண்ணி, அதாவது லேசா வறுத்து கண்டெய்னர்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு வண்டு வைக்காது. ஸோ வச்சுட்டு அதை வந்து சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் தான், ரொம்ப எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க இந்த 3 விரல இப்படி எடுத்தீங்கன்னா எவ்வளவு வளரும், அவ்வளவுதான் அளவு போட்டு ஒரு 100 ml தண்ணி ஊத்தி 50 ml வத்த வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்ததுன்னா குட்டி பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். அதாவது 2 வயசுக்கு அப்புறம் யாருக்குனாலும் இதை கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்குன்னா 50 ml தண்ணி ஊத்தி 20 ml 25 ml ஆக்கி கொடுங்க. அதுல தேன் கலந்து குடிச்சீங்கன்னா வேகமா உங்களுக்கு பெயின் ரிலீஸ் ஆகும். பீரியட் பெயின் முதற்கொண்டு இது ரிலீஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 3 தடவைல இருந்து 4 தடவை குடிக்கலாம், தேவைப்பட்டா, தப்பு கிடையாது. பெருஞ்சீரகத்தை இந்த மாதிரி கஷாயம் பண்ணி குடிக்கலாம். எந்த வலியா இருந்தாலும், தலைவலியா இருந்தா கூட இந்த கஷாயம் குடிச்சு பாருங்க, தலைவலி நிக்கும். வலி உருவாகிறதுக்கு 2 ரீசன். ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல அதிகப்படியான கேஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்தது அந்த கேஸ்னால இருக்க வேண்டிய இடத்துல நீர் இல்லாம வேற எங்கேயாவது நீர் மாறி உடம்புல சுத்தி ஏதாவது பிரச்சனை கொடுக்கும். சோ இது ரெண்டையும் என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணி யூரின் எல்லாம் அந்த கேஸையும் நீரையும் இறக்கி விட்டுச்சுன்னா பெயின் குறைஞ்சிடும். வித்தியாசமா இருக்குல்ல, புதுசா இருக்குல்ல. எனக்கு வர்றவங்க, எனக்கு கிளாஸஸ் போறவங்க, யோகா, நான் ஆக்சுவலா யோகா இன்ஸ்ட்ரக்டர், நானே யோகா கிளாஸ் எடுப்பேன். எனக்கு வர்றவங்க மசாஜிங் வர்றவங்க எல்லாத்துக்குமே நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த கஷாயத்தை தான் ரெடி பண்ணி பாக்ஸ்ல வச்சுக்கோங்கன்னு, இந்த கஷாயம் எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் குடிங்க, குடிச்சு உங்க பாடி பெயினை குறைங்க அப்படின்னு சொல்லி நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்போம். நல்ல ரிசல்ட் இருக்குமா, நானுமே எடுக்கத்தான் செய்வேன். காலைல வீக்கா இருந்தாம கொண்டு குறையுமா அந்த கஷாயம் எடுத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான வேலை. சரியா? அது மாதிரி எடுங்க. காய்ச்சல் தலைவலி இருந்ததுன்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதோட மிளகு சேர்த்து எடுக்க சொல்லுங்க. காய்ச்சல், தலைவலி, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா மிளகு சேர்த்து கூட சொல்லுவோம். இப்ப இந்த 3 விரல்கிட்ட ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டோம்னா அதுக்கு ஒரு மிளகு. இது பிஞ்சு 3 விரல்கிட்ட இப்படி எடுக்கிறதுக்கு, இப்படி எடுத்து போடுறதுக்கு ஒரு மிளகு சேர்த்து என்ன பண்ணுவோம், போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. ஏன்னா இது வந்து அதிகப்படியான குளிர்ச்சியோட சேர்ந்தது. சோ குளிர்ச்சி சூடா இது குறைக்கும். ஆனா நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது குளிர்ச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி மிளகு ஒண்ணு சேர்த்துக்கிட்டோம்னா அதை பேலன்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளிர்ச்சியும் சூட்டையும் கரெக்டான நிலையில சமநிலைப்படுத்தி நம்ம சளி காய்ச்சலை இறக்கி விட்டுரும். நீங்க அலோபதியில பாராசிட்டமால் சம்திங் ஏதாவது டேப்லெட் போட்டாலுமே இந்த கஷாயத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது பேலன்ஸ் ஆகும். இதோட தேன் கலந்துக்கலாம். ஒரே ஒரு மிளகு, அதே லேசா வறுத்துட்டு போட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் இருக்காது. நம்ம அதுல இருக்கிற அதிகப்படியான உஷ்ணத்தை கம்மி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்.
நல்லா இருக்குல்ல, ஈஸியா இருக்குல்ல டிப்ஸ். யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நம்ம வந்து சிறுநீரகத்துல வந்து எடுக்கும்போது என்ன மாதிரி இதை சேர்த்து எடுக்கணும் அப்படின்னா, யூரின் இன்ஃபெக்ஷன் வருது நம்மளுக்கு வெயில் நேரத்துக்கு அப்படின்னா நம்ம வந்து இளநீ குடிச்சோம்னா என்ன ஆகும், டக்குன்னு நம்மளுக்கு சளி காய்ச்சலுக்கு உண்டான விஷயத்துக்கு மாத்திரும். வெயில் நேரத்துல வந்து நம்மளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரும்போது இளநீ குடிச்சோம்னா சளியா மாத்தி விட்டுரும், குளிர்ச்சிக்கு வேணும்னு சொல்லிட்டு. இல்ல ஜூசஸ் குடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு சளியா மாறுறதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு கஷாயம் இருக்கும், இதை போட்டு குடிச்சீங்கன்னா உங்களுக்கு சளியா மாறாது. யூரின் இன்ஃபெக்ஷன் வேகமா கிளியர் ஆகும். யூரின் இன்ஃபெக்ஷனால உடம்புலாம் வலிக்கும் பாத்தீங்களா, அந்த வலி வேகமா குறைஞ்சிரும். அதுக்கு என்ன சேர்க்கணும் அப்படின்னா, ஜீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டையுமே சேர்க்கணும். இதோட என்னென்ன சேர்க்கணும்னு நான் சொல்லிடுறேன். கிஸ்மஸ் பழம், கருப்பு உலர் திராட்சை இருக்கு பாத்தீங்களா, கொட்டை உள்ள கருப்பு உலர் திராட்சை, அதை நல்லா ஒருக்கைக்கு 4 தடவை 5 தடவை கழுவிட்டு சேர்க்கணும். அதுல கெமிக்கல் இருக்கும். கழுவிட்டு ஒரு ஆளுக்கு சேர்க்க வேண்டியது வந்து 20 பீஸா சேர்க்கணும். 20ல இருந்து 25 பீஸ் போடணும். போட்டு அதோட 2 சின்ன வெங்காயம், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், ஒரு மிளகு போட்டு நல்லா கொதிக்க வச்சு பனங்கற்கண்டு கொஞ்சமா போடுங்க. உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி பனங்கற்கண்டு கொஞ்சம் போட்டு இதை கஷாயம் பண்ணி குடிங்க. 4 டம்ளர் ஊத்தி 1 டம்ளரா வத்த வச்சு குடிங்க. இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை 4 தடவை திருப்பி திருப்பி குடிக்க யூரின் எல்லோஷியா போகும். யூரின் போகாம இருக்கிறது, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, கிட்னி ஸ்டோன்ஸ்ல பெயின் இருந்தாலுமே இதை எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு அந்த பெயின் இல்லாம அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூரின் ட்ராக்கை ஃப்ரீ பண்ணி விடும். பிளட்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியான பிளேட்லெட் கவுண்ட்டை கூட்டி கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு காய்ச்சல் தலைவலி எல்லாமே குறையும். நல்லா இருக்கா இந்த கஷாயம்? ஈஸியாவும் இருக்கா? சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். 3 வெங்காயத்துல இருந்து 4 வெங்காயம் அளவை பொறுத்து போட்டுக்கோங்க. இது எந்த நேரம் நீங்க கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிக்கிறனால நைட்டு குடிச்சாலும் சளி பிடிக்காது. உங்களுக்கு யூரின் ட்ராக் ப்ராப்ளம், யூரின் இன்ஃபெக்ஷனை ஃபாஸ்டா ரெக்கவரி பண்ணும். ஓகேவா? இனிமேல் எல்லாருமே சமையல ஜீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணுவீங்களா? 2 ஃப்ரெண்ட்ஸையும் பிரிக்காம எந்த சமையலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பருப்பு சம்திங்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து பார்லி வாட்டரையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா வேகமா யூரின் இன்ஃபெக்ஷனும் சரியா. இது ஒரு 3 நாள் இந்த கஷாயம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு பார்லி வாட்டர் கொடுத்துருவோம். பார்லி அரிசி இருக்குல்ல, அந்த பார்லி அரிசி கொஞ்சம் வேக போட்டு தண்ணியில வேக போட்டு சாதா தண்ணிக்கு பதில் பார்லி அரிசி 20 அரிசியில இருந்து 15 அரிசில இருந்து 20 அரிசி 1 லிட்டர் தண்ணியில கொதிக்க வச்சு அந்த 1 லிட்டர் தண்ணியை சாதா தண்ணிக்கு பதில் இந்த தண்ணியை குடிச்சிட்டே இருங்கன்னு சொல்லி கொடுப்போம். அப்ப யூரின் ட்ராக் டோட்டலா உங்களுக்கு ரிலீஃப் ஆயிரும். உடம்புல சேர்ந்திருக்க நீர் எல்லாமே டோட்டலா என்ன ஆயிரும், ரிலீஸ் ஆகி வேகமா உங்களுக்கு காய்ச்சல் தலைவலியில இருந்து யூரின் இன்ஃபெக்ஷன்ல இருந்து எல்லாமே சரியாகும். சோ இது 2 வந்து இந்த கஷாயமும் சரி, நீங்க பார்லி தண்ணி குடிக்கிறதும் சரி, சம்மர் சீசன்ல எடுத்துக்கலாம், வெயில் காலத்துல எடுத்துக்கலாம், குளிர்காலத்துல எடுத்துக்கலாம். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு இருக்காது. தேவைப்படுற நேரம் இதை எடுத்துக்கலாம். பீரியட் டைமிங்ல அதிகமான பெயின் இருந்தாலுமே பார்லி அரிசி தண்ணி குடிச்சீங்கன்னா உடம்புல இருக்கிற ஹீட் குறைஞ்சி உங்களுக்கு பீரியட் ப்ளீடிங் நல்லாவே போகும், பெயின் இருக்காது. ஓகேவா? சோ சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகத்தை யூஸ் பண்ணி காலையில கஞ்சி போட்டு குடிங்க. எப்பவுமே நீங்க எங்க இருப்பீங்க? தேவைப்பட்ட பிரியாணி அரிசியில கஞ்சி போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நல்லா வீட்டுல காலையில காய் தான் போடுவேன். காய் என்ன காய் இருக்கோ சரி, வீட்டுல இருக்கிற காய், முட்டைக்கோசு இருந்தா கூட குடிக்கையா கட் பண்ணி கஞ்சியில போட்டு சாப்பிட்டுருவேன் வேக வச்சு. பாஸ்மதி ரைஸ், பெரிய ரைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல கைக்குத்தல் பாஸ்மதி ரைஸ் ஒண்ணு வருது, அந்த ரைஸ்ல கஞ்சி போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும் டேஸ்ட். வேகமா வெந்துரும் கஞ்சி. கழுகு சீரகம் காய் போட்டுட்டு நீங்க செஞ்சு பாருங்க. உங்க டேஸ்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்ம பிரியாணி இலை ஸ்டார் எல்லாம் போடுவோம்ல, அது போட்டு நீங்க குக் பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். காலையில அந்த மாதிரி கஞ்சி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ஒரு துவையல், எப்படி நீங்க இட்லி தோசைக்கு சட்னியா இருப்பீங்களா, அது கொஞ்சம் கட்டியா அரைச்சீங்கன்னா துவையலா மாறி போகுது, அதுல வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும் கஞ்சி. கஞ்சினா எப்படி இருக்கணும் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு சாதம் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் டைலூட் ஆகி தண்ணியா இருக்கிற மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த வாட்டர் கண்டென்ட்டோட நீங்க சாப்பாடு எடுக்கும்போது உங்க பாடியில வாட்டர் கண்டென்ட் அதிகமாகி உங்க பாடி வந்து டயர்ட் ஆகாம ஃப்ரீயா இருப்பீங்க. பாகுபலி கஞ்சி எல்லாம் கிடையாதுங்க, அத்தனை வெரைட்டியும் போடாதீங்க. ஏதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கு அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சிறுதானியத்துல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க, கேப்ப கம்பு சோளம் இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொன்னா எடுத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கும், எதனால கரெக்டா ஜீரணம் ஆகும். ஒரு ஏஜுக்கு மேல நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளதான் நம்மளுடைய ஆப்ஷன் வந்து இருக்கும்.
எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நம்ம கஞ்சி போடுறோம்னு சொல்லிட்டு இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எடுத்து போட்டு நம்ம பண்ணோம்னா எந்த சத்து எதுக்கு பிரிஞ்சு போகுங்கிறது அந்த ஒரு கன்ஃபியூஸ் நம்மளுடைய ஆட்டோ மைண்ட்ல இல்லாம அதுவே வந்து என்னமாகும் டயரியாவோ இல்ல ஜீரணம் பண்ண சாப்பாடு ஃபுல்லா நல்லதெல்லாம் வேஸ்டா வெளியே போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம் வச்சுக்கோங்க. வீட்ல என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசி இந்த மாதிரி குருணையா போட்டு கஞ்சி வச்சீங்கன்னா வேகமா வைக்கலாம், சாப்பிடுறது ஈஸி. அதே இது சிவப்பரிசி எடுத்துக்கோங்க, ஒரு நாள் சிறுதானியங்கள் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி போடுங்க. இது வந்து ஜீரக கஞ்சினே சொல்லலாம். ஜீரகம் பெருஞ்சீரகம் போட்டு கஞ்சி வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க? ஓகே, ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்க அடுத்த கிளாஸ்ல. ஓகேவா? சோ யார் யாரெல்லாம் கொஸ்டின் கேட்கணுமோ வாங்க. அம்மா கொஸ்டின் டைமிங் கொண்டு வந்துருவோமா? ஜீரகம் பெருஞ்சீரகத்துடைய தாயகம் வந்து நம்மளுடைய நார்த் இந்தியன்ஸ்ல நிறைய இருக்கு. சோ அங்கதான் தயாராகுது. எனக்கு நான் இருக்கிற ஊர் விருதுநகர். இங்க மார்க்கெட்டிங் ரேட் பண்றாங்க சீரகத்துக்கு. ட்ரேடர் சொல்லுவாங்கல்ல, கமிஷன்ஸ் வாங்கி விற்பாங்க, ட்ரேடிங் மார்க், அது வந்து விருதுநகர்ல நிறைய இருக்கும். இதுல கலப்படத்தையும் பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களா பேச ஆரம்பிங்க, சரியா இருக்கும். ஜீரகம் பெருஞ்சீரகத்துல என்ன மாதிரி கலப்படம் பண்றாங்கன்னு, இப்ப மஞ்சள்ல கலப்படம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ஜீரகம் பெருஞ்சீரகத்துலயும் கலப்படம் பண்றது உண்டு. அதுல வந்து லைட் வைக்கிறதுன்னு ஜீரகம் இதெல்லாம் அது வந்து கலர் வந்து சீக்கிரம் என்ன ஆயிரும்னா வேகமா பாலிஷ் போயிடும். ஜீரகம் பெருஞ்சீரகத்துல ஜீரகம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது கிரீன் ஷேடோ இருக்காது, ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேடுல வரும். பெருஞ்சீரகம் வந்து ஒரு கிரீன் ஷேடோ கலந்து வரும். சோ இது என்ன ஆகும்னா சீக்கிரமா டேஸ் ஆக ஆக கலர் போயிரும். கலர் போயிடுச்சுன்னா மார்க்கெட்டிங் ரேட்டு குறைஞ்சிரும் பழையசுன்னு சொல்லிட்டு. அதை பேலன்ஸ் பண்றக்காண்டி அதுல கொஞ்சம் லைட் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கலர் ஏத்துவாங்க, காய வைப்பாங்க. நிழல்ல காய வைக்கிற மாதிரி லைட்ல நைட்டு அதுல கொஞ்சம் என்ன சொல்றது கலரிங் ஏத்தி அதை காய வச்சு விற்பாங்க. சோ அது வந்து நீங்க வாங்கும்போது தொட்டு பாத்தீங்கன்னா அது காஞ்சி இருக்கும், தண்ணியில போட்டீங்கன்னா கலர் வரக்கூடாது. கொதிக்க வச்சாதான் ஜீரகத்துல இருந்து காப்பர் கலர் வரணும். ஆனா தண்ணிக்குள்ள பச்சை ஜீரகத்தை தண்ணியில போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா பச்சை கலர்ல மாறி வரக்கூடாது. அப்படி பச்சை கலர்ல மாறி வருதுன்னா அது வந்து ஒரிஜினல் கிடையாது, அதுல வந்து கலப்படம் பண்ணிருக்காங்க. அது செக் பண்ணிக்கோங்க. ஜீரகமா இருந்தாலும் பெருஞ்சீரகமா இருந்தாலும் ரெண்டுமே நம்ம வந்து கொதிக்க வைக்கும் போது காப்பர் கலர் மாறணும். நம்ம உடம்புல காப்பர் எனர்ஜி கூடணும். சோ நம்மளுக்கு வந்து கோல்டன் எனர்ஜி காப்பர் எனர்ஜி எல்லாம் வேணும்ல. மெடிடேஷன் பண்றீங்களா, ட்வின் கட் மெடிடேஷன், அதுல கோல்டன் எனர்ஜி வேணும்ல. அப்ப அந்த அளவுக்கு வேணும்னா நீங்க காப்பர் எனர்ஜி கோல்டன் எனர்ஜி எல்லாம் நம்ம பாடிக்குள்ள வேணும்னா இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடணும். இதுல இன்னும் என்னன்னா அலுமினிய பாத்திரத்துல சமைக்காது. அலுமினிய பாத்திரத்துல சமைச்சீங்கன்னா இந்த கோல்டன் எனர்ஜி காப்பர் எனர்ஜி எல்லாம் அலுமினியம் போய் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி ஃபுல்லா என்ன பண்ணி சப் பண்ணி வெளியே தள்ளி விட்டுரும். அலுமினியம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அலுமினியம் இந்த காலத்துல எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா புல்லட் தயார் பண்றதுக்கு, அணுமின் உலையத்துல இருக்கக்கூடியதுக்கெல்லாம் அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க. இது சண்டை பயிற்சி பண்றதுக்கு அலுமினியத்துக்குண்டான விஷயத்த யூஸ் பண்ணிருக்காங்க. அததான் இப்ப பாத்திரமா மாத்திட்டாங்க. அந்த பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நம்மளுடைய உடல்நிலை மனநிலை ரெண்டையுமே பாதிக்கும். சிறையில இருக்கிறவங்க சீக்கிரம் தப்பிச்சு வெளியே போகாம இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அலுமினிய பாத்திரத்துல சமைச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்து அங்கேயே அவங்க டெத் ஆயிருவாங்க, அவங்களால எதுவும் பண்ண முடியாங்கிறக்காண்டிதான் பிரிட்டிஷ் காலத்துல அலுமினிய பாத்திரத்தை யூஸ் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சாங்க. சோ இப்ப நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாவும் கிடைக்குது, ரேட் கம்மி, வெயிட்லெஸ் அப்படின்ட்டு நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம். தயவுசெய்து அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணி சமைக்காதீங்க. எந்த உணவு சமைச்சாலும் சில்வர் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வேணும் நல்லா சமைக்கணும், உங்களுக்கு நிறைய கோல்டன் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கல் பாத்திரம், மண் பாத்திரம், சோ இந்த மாதிரி நீங்க பாத்திரங்கள் எடுத்துக்கோங்க. இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இரும்பு எடுத்தீங்கன்னா கூட நமக்கு டைரக்டா அயன் கிடைக்கும். சோ நம்ம உடம்புக்கு அயன் கண்டென்ட் தேவை. அயன் ஒண்ணு எடுத்துட்டோமே அதுல காப்பர் எல்லாமே காம்பு கலந்து வந்துரும். இரும்பு பாத்திரத்துல சமைங்க. சோ அலுமினிய பாத்திரத்தை ஸ்டாப் பண்ணுங்க. எங்களுடைய நம்மளுக்கு குக்கர்ல அலுமினியத்துல வருதுல, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மக்கள் நம்ம வாங்குறதை விட அவங்க உற்பத்தி குறைச்சிட்டே வந்துருவாங்க. நம்ம வாங்குறதுனாலதான் அவங்களும் உற்பத்தி பண்றாங்க, விக்கிறாங்க. சோ நம்ம வந்து அலுமினிய பாத்திரத்தோட யூசேஜ் குறைங்க. வீட்டுல ஒவ்வொன்னா மாத்துங்க. பழசாயிடுச்சுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு புதுசா வாங்குறது இரும்போ இல்ல சில்வரோ பார்த்து வாங்குங்க. குக்கர் இதெல்லாம் அலுமினிய யூசேஜ் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க. பழைய குக்கிங் ப்ராசஸ் கிச்சனுக்குள்ள வச்சிருக்கிற பழைய அலுமினிய பாத்திரத்தை ஒவ்வொன்னா டிஸ்போஸ் பண்ண பழகுங்க ப்ளீஸ். உங்க உடம்பு ஆரோக்கியத்துக்காண்டி உங்களுக்காண்டி நாங்க பேசுறோம். தேங்க்யூ. மத்தவங்க கொஸ்டின் கேட்கறவங்க கேட்க வரலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சிறப்புமா, நிறைய இன்னைக்கு நீங்க டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதாவது சீரகம் பெருஞ்சீரகம் எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கு அப்படின்றதுல
இப்போ ஃபாஸ்டிங் இருக்கும்போது அந்த கஞ்சி வைக்கும்போது, அதாவது முஸ்லீம்ஸ் கூட நோன்பு கஞ்சி வைக்கும் போதெல்லாம் அதை சேர்ப்பாங்க. நம்ம நிச்சயமா ஃபாஸ்டிங் இருக்கும்போது இந்த கஞ்சி வைக்கலாம். அதே மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து சீரகம் பெருஞ்சீரகம் வந்து நம்ம சேர்க்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நைட் லேட்டா சாப்பிட்டுட்டு காலையில இட்லி தோசை இந்த மாதிரி ரெகுலரான அந்த உணவு பழக்கத்தை நிச்சயமா மாத்தணும். அதை வந்து நம்ம கஞ்சி வைக்கிறோம், அது எல்லா கஞ்சிலையுமே நம்ம நிச்சயமா சீரகம் இதை சேர்ப்போம். அந்த மாதிரி அது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அரிசி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அரிசி சொன்னீங்கல்ல, அது எப்படிமா சிறிது அதை வந்து எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? கழுவி வெயில காய வைக்கணுங்களா? அது எப்படி? சும்மா அரிசி நல்லா கழுவிட்டுமா வெயில்ல காய வைக்கணும். தட்டுல இதுல போட்டு நல்லா வெயில காய வச்சு ஒரு அரிசி எடுத்து வாயில வச்சோம்னா கடுக்குன்னு கடிக்கிற மாதிரி வரும். அந்த அளவுக்கு அந்த ஈரப்பதம் இல்லாம வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு குருணையா அடிச்சு நீங்க பாக்ஸ்ல கண்டெய்னர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிக் யூசேஜும் குறைச்சு சில்வர் பாத்திரத்துல வச்சுக்கோங்க. கண்ணாடி பாத்திரம் யூஸ் பண்ணுங்க. பிளாஸ்டிக் யூசேஜ் முடிஞ்ச அளவுக்கு குறைங்க. இயற்கையோட வாழணும், நம்ம இயற்கையான யூஸ் பண்றோம். நிச்சயம் நிச்சயமா. அதுதான், அதாவது நம்ம அந்த நேரம் சிறுதானியத்தை கழுவிடுவே அதே பழைய மாதிரி நீங்க பண்ணலாமா? சிறுதானியத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரிதான் கழுவி நீங்க வச்சுட்டு மிக்ஸில அடிச்சு குருணையாக்கி வச்சுட்டு நீங்க கஞ்சி பண்ணலாம். கோதுமை, கம்பு, அடுத்து என்னது சோளம், வெள்ளைச்சோளம், சிவப்பு சோளம், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க அடிச்சு வச்சுட்டு கஞ்சி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். குருணையானா இது அரிசியை விட இது வந்து லைட்டா அடிச்சீங்கன்னாவே போதும், ரெண்டு ரெண்டா உடைச்சாவே போதும். நம்மளுக்கு கஞ்சி பண்றதுக்கு குக்கிங் ப்ராசஸ் ஈஸியா இருக்கும், சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் ஈஸியா சாப்பிடலாம் இந்த இது எடுத்துக்கிட்டோம்னா. ஒரு நாள் நம்ம ஒரு 1/2 கிலோ வாங்கணும்னா அதை கழுவி காய வச்சு டப்பால போட்டு ஓகேவா? வச்சிட்டோம்னா நம்ம கொஸ்டின் தேவைப்படும் கேட்கறதா போது கேட்கலாமா? மிக்சியில. ஓகேம்மா சிறப்புமா. அப்போ நம்ம நிறைய இதுல டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. திருப்பி நம்ம கேக்குதாமா? கேட்டு நோட். அம்மா நான் பேசுறது அதே கேக்குதா? மாதிரி நம்ம ஜீரகத்தை வந்து கண்டிப்பா நம்ம கீரைக்கு சேர்க்கணும். பெருஞ்சீரகம் ஜீரகம் ரெண்டுமே கீரைக்கு சேர்க்கணும், எல்லா கீரைக்கும் சேர்க்கணும். ஏன்னா கீரையில இருக்கக்கூடிய ஒரு சில உபாதைகள் வந்து ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கு ஒத்து வராது. எல்லாருக்கும் எல்லா கீரையும் செட் ஆகும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்மளுக்கு கீரை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அலர்ஜி ஆகும். அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கீரையில இருக்கக்கூடிய அலர்ஜி நம்ம உடம்போட ஒவ்வாமையை சரி பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது இந்த ஜீரகம் பெருஞ்சீரகத்துல. நல்ல கீரை வைக்கும் போது நீங்க எப்படி பூண்டு சேர்ப்பீங்களோ அதே மாதிரி ஜீரகம் பெருஞ்சீரகம் சேர்த்துதான் சமைக்கணும். ஏன்னா முருங்கைக்கீரை நல்லா கசக்கும், அரைக்கீரையில அந்த அளவுக்கு கசப்பு இருக்காது. சோ சிறுகீரையிலயும் அந்த அளவுக்கு கசப்பு இருக்காது. ஒவ்வொரு கீரையிலயும் ஒவ்வொரு தன்மை மாறும். ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு விதமான நம்மளுக்கு காப்பர் மெட்டல் தன்மை அதுக்குள்ள உண்டு, நேச்சுரல் மெட்டல் தன்மை. ரெட்டிஷா இருக்கல ஒண்ணு இருக்கும், கிரீனிஷ் எல்லாம் இருக்கும். வல்லாரையில ஒரு விஷயம் இருக்கும், வல்லாரை லேஸ்ல வேகாது, வேக வச்சாலும் சூப் போடுறதுதான் கரெக்டா இருக்கும், அப்படி இருக்கும். அப்ப அந்த ஒவ்வொன்றும் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது ஒவ்வொரு வித்தியாசத்தை காமிக்கிறோம். டயரியா கொடுக்கறதோ இல்ல வேற ஏதோ உபாதைகள் கொடுக்கறதோ இருக்கும், பித்தத்தை அதிகமாக்கி தன்மை இதெல்லாம் இருக்கும். அப்ப அதுல வந்து நீங்க இஞ்சி பூண்டு சேர்க்கறத விட பூண்டு சேர்க்கணும், பிளஸ் நீங்க ஜீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டுமே சேர்த்து நீங்க அந்த கீரையை சமைச்சீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. ஓகேவா? நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புமா சிறப்பு. அத மாதிரி நீங்க கஷாயம், அதாவது டயரியா போனா கூட பெருஞ்சீரகம் ஓமம் கலந்து. ஒருத்தருக்கா? ஓகே, நான் பேசுறது கேக்குதா? வாழ்க வளமுடன். சரி, ஓகே, அவங்க வரந்தண்டி மாலத்தியமா நான் பேசுறது கேக்குதா? அம்மா கேக்குதுமா, கேக்குது கேக்குதுமா. அதாவது அடுத்து கீரை நம்ம சொன்னோம். அதே மாதிரி நான்வெஜ்ல நம்ம சேர்ப்போம் எப்பவுமே கிழங்கு வகைகள் சொல்லியிருக்கோம். நம்ம சமையல்ல சேர்க்கும் போது தனியாவும் சேர்க்கலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி கேட்காத மாதிரியே சொல்றாங்களே. சேர்க்க வேண்டியதுல வாழ்க வளமுடன். சிவஸ்ரீ அம்மா, 2 பேரும் ஒரே டைம்ல பேசுறீங்க. எல்லாத்துக்கும் நிறைய இது சொல்லுவாங்கல்ல ரெசிபி எல்லாம். தலைக்கு ஹேர் ஆயிலுக்கு வெங்காயம் சேர்க்கறது சம்திங்ஸ் சேர்ப்பாங்கல்ல, அதுல ஜீரகம் போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சி தேய்க்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம் இது 3 மட்டுமே போட்டு காய்ச்சி தேய்க்கலாமா தலைக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். தேவைப்பட்டா இது கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணியோட வெள்ளை கரிசலாங்கண்ணி நல்லது. வெள்ளை கரிசலாங்கண்ணி போடலாம். உங்களுக்கு குளிர்ச்சி ஓகேன்னா மருதாணி சேர்த்துக்கோங்க. இல்ல மருதாணி போட்டா ப்ரௌனிஷா மாறுது, நம்மளுக்கு பிளாக்கா தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா கரிசலாங்கண்ணி இது அது என்னது கொஞ்சமா அவுரி சேர்க்கணும். அவங்களுக்கு ரொம்ப கம்மியா சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துறாதீங்க, குளிர்ச்சி ரொம்ப அது. நல்லா கம்மியா சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் போடுவேன் நானு, ஜீரகம் போடுவேன், இது சேர்ப்பேன், அது பேர் என்னது கருவேப்பிலை சேர்ப்பேன்.
செம்பருத்தி சேர்க்க மாட்டேன். செம்பருத்தி எல்லாம் ஒரு சில நேரம் நம்மளுக்கு நம்ம ஸ்கின் ஹேரை வந்து ப்ரௌன் ஷேடாக்கு மாத்தும். அதனால இதெல்லாம் சேர்க்காம இதை மட்டும் போட்டு நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சி தேய்க்கலாம். கேரளால இருக்கிறவங்க இதை வந்து இது இப்படிதான் காய்ச்சி தேய்ப்பாங்க. வயசானாலும் முடி நரைக்காம அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கம்மா. 50 வயசை தாண்டி 60 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முடி நரைக்காம இருக்கும். நான் கேட்டு அவங்ககிட்ட தான் அந்த ரெசிபி வாங்கினேன். அவங்க ஜீரகம் போட்டு தேய்ச்சி காய்ச்சி எடுப்போம் அப்படின்பாங்க. கருவேப்பிலை ஜீரகம் போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்ப்போம்பாங்க. நல்லா இருக்குல்ல? இன்டர்னலுக்கு பதில் இன்டர்னலாவும் உள்ளக்க சாப்பிடறதுக்கு எடுத்துக்கலாம். வெளி பிரகாரத்துக்கு இது நல்லா இருக்குல்ல? ஜீரகம் கருஞ்சீரகத்தை விட ஜீரகத்தை சொல்றேன். நான் கருஞ்சீரகம் பத்தியே பேசல. ஆக்சுவலா கருஞ்சீரகம் வந்து ஒரு மருந்து பொருளுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு உணவு முறை. அது வந்து ரெகுலரா நம்ம வந்து அந்த அளவுக்கு சேர்க்கக்கூடாது. டாக்டரோட கைடன்ஸோட தான் கருஞ்சீரகத்தை சேர்க்கணும். அது அதிகமான உஷ்ணம். ஜீரகம் பெருஞ்சீரகம் வந்து உஷ்ணத்தை கம்மி பண்ணும். ஆனா கருஞ்சீரகம் உஷ்ணம் கொடுக்கறது. அது வந்து ப்ராப்பரா கரெக்டா ஒரு டாக்டரோட கைடோட நம்மளுக்கு உடம்புக்கு தேவையா எவ்வளவு தேவைன்னு தெரிஞ்சு சேர்த்துக்கணும். யூடியூப்ஸ்ல பார்த்துட்டு மத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு தேவையில்லாம நீங்க கருஞ்சீரகத்தை சேர்த்து பிரச்சனை பண்ணிடாதீங்க. ஒயிட் சார்ஜ் ஆகி உடம்புல இருக்கிற கால்சியத்தையே அது உருக்கி விட்டுரும். வெள்ளப்பட வச்சு கர்ப்பப்பையில பிரச்சனையை உருவாக்கும். ஆனா கர்ப்பப்பையில இருக்கிற புண்ணெல்லாம் ஆத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா அளவோட எதை சேர்த்து சாப்பிடணும், அளவோட சேர்த்து சாப்பிடணும். தனியா எடுக்கக்கூடாது கருஞ்சீரகம். சரியா? அதனால நான் உணவுப் பொருள் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். மருந்து பொருளுக்குண்டான அஞ்சரைப்பட்டியில இருந்து இருக்கக்கூடிய மருந்து பொருள் பத்தி நான் எதுவும் சொல்லல. ஓகே, நீங்க மெனபாஸ் பத்தி எல்லாம் வாங்க. மியூட் எடுத்துட்டு மியூட் எடுக்கலையா? ஒரு நிமிஷம் உங்களை வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் மியூட் எடுக்கல. அம்மா உங்களை வாழ்த்திட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணலாமா? கேக்குதா நான் பேசுறது? தெரியலையே குரூப்ல என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு. மியூட் எடுக்க முடியலையா விமலாமா? முடியலையா? அம்மா நான் என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு தெரியல. அவங்க பெரிய நாயிமா உள்ள வரல. சம்திங் ஏதோ நெட்வொர்க். அம்மா நான் உங்களை வாழ்த்தினதுக்கு அப்புறம் இவங்க ஈஸ்வரியம்மா கேக்குதா? எனக்கு இப்ப மியூட் எடுத்துட்டேன். பேச கேக்குதா? யாராவது மியூட் எடுத்து பாருங்க. நீங்க வாழ்த்துங்களேன். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? நீங்க பேசுறது தெளிவா கேக்குதுமா? நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுல? ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன நெட்வொர்க் ப்ராப்ளம் தெரியல. ஏன் உங்க சைடு மியூட் எடுக்காம இருக்காங்கன்னு தெரியல. சரி, வரட்டும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜீரகத்தை வந்து வெளிப்பிரகாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகத்திலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் வந்து வெளிப்பிரகாரத்துக்கு யூஸ் பண்ணாலும் உள்பிரகாரத்துக்கே நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். மியூட் ஆகுது அம்மாக்கு. வாழ்க வளமுடன். அம்மா நான் பேசுறது கேக்குதா? முத்துமாரீஸ்வரி அம்மா, முத்துமாரீஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி அம்மா வாழ்த்தி பண்றாங்க. வாழ்க வளமுடன். அம்மா இப்ப நான் பேசுறது கேக்குதா முத்துமாரீஸ்வரி அம்மா? அம்மா கேக்குது. நான் போன் பண்ணி சொல்லிட்டேன். நீங்க வாழ்த்திட்டு ஒவ்வொருத்தரா கூப்பிடுங்கம்மா. ஓகேமா ஓகேமா ஓகே. ஓகே ஓகே. நமக்கு மிக சிறப்பாக சீரகம் பெருஞ்சீரகம் பத்தி நிறைய விளக்கங்கள் கொடுத்த யோக சிரோன்மணி முத்துமாரீஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அடுத்ததா சுசீலாமா அன்மியூட் பண்ணிருக்கேன். சுசீலாமா, விமலா தங்கம் வாழ்க வளமுடன்மா. கேளுங்க. எங்கம்மா இது ஜீரக சம்பா இந்த இன்னொரு பிரியாணி அரிசி இருக்கேன், அதெல்லாம் கஞ்சி போட்டு சாப்பிடலாமாமா? பாஸ்மதி 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 அரிசி அதெல்லாம் பாஸ்மதியில கைக்குத்தல் பாஸ்மதி அரிசி சொல்றாங்க அம்மா. கைக்குத்தல் பாஸ்மதி
அப்படி விக்குதா? அது அப்புறம் வந்து சீரக நல்ல சம்பா ருசி. சீரக சம்பா பத்தி அம்மா சொல்லல. ஜீரக அம்மாவுக்கு நம்ம சம்பாவும் யூஸ் பேசுறது பண்ணிக்கலாமா? ஜீரக சம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதுலயும் கஞ்சி வச்சுக்கோங்க. கைக்குத்தல் பாஸ்மதி ரைஸ்னாலையும் நீங்க கஞ்சி சின்ன வேமா வெந்துரும். அதெல்லாம் மிக்ஸ்ல அடிக்க வேண்டியது இல்ல, அதெல்லாம் வேமா வந்துரும். நம்ம இந்த சோப்பரிசி இருக்குல்ல, ரெட் கலர்ல வரும்ல, ரெட் அரிசின்னு சொல்லிட்டு பாரம்பரிய அரிசினா, அதுதான் நம்மளுக்கு சீக்கிரம் வேகவும் செய்யாது, மென்னு சாப்பிடுறதும் கஷ்டமா இருக்கும். அததான் நான் உங்களுக்கு கழுவி காய போட்டு மிக்ஸ்ல அடிச்சுக்குவேன்னு சொன்னேன். அப்புறம் இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு, இந்த வயிறு சரியில்லாததுக்கு ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் சொன்னீங்களே, அது என்னங்கம்மா? சரியா கேட்கல அந்த நேரம். அதுவாமா, காலையில இட்லி தோசை ஃபர்ஸ்ட் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி கஞ்சி சாப்பிடணும். தேங்காய் பால் எடுத்து குடிச்சுக்கோங்க. வயிற்றுப்போக்கு இருக்குன்னா இந்த அரிசிகள்ல குடவாளைன்னு ஒரு அரிசி இருக்கு, அந்த அரிசி எடுத்தீங்கன்னா குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஃபுல்லா சரி பண்ணி கொடுக்கும். அது சோப்பரிசி. பேர் எழுதி வச்சுக்கோங்கம்மா. கேக்குதாம்மா பேசுறது? கேக்குது. அதுல வந்து குடவாளைன்னு ஒரு அரிசி இருக்குமா, அது வந்து சோப்பரிசி, கனமா இருக்கும். அரிசி வந்து பெருசு பெருசா இருக்கும். அந்த அரிசியை வாங்கி கழுவி குருணையா அடிச்சுட்டு அதுல கஞ்சி போட்டு குடிங்க. அதுல வெண்பூசணி கலந்து கஞ்சி போட்டு குடிச்சீங்கன்னா உங்களுடைய குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து டைரியா போறது, குடல் சம்பந்த பிரச்சனை, ஹிரணியா எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருமா. சரிங்கம்மா. இல்லங்கம்மா, திடீர்னு ஒரு வயிற்றுப்போக்கு வந்துருது, அந்த நேரம் என்ன செஞ்சா வயிற்றுப்போக்கு நிக்கும்னு கேட்டேன். பெருஞ்சீரகத்தை மட்டும் கஷாயம் போட்டு அதை தண்ணியில இருத்து அதுல தேன் கலந்து குடிக்கணும். வயிற்றுப்போக்கு நின்றோம். சரிங்கம்மா, கண்ட்ரோல் ஆகும். தேவைப்பட்ட அரை மணி நேரம் கழிச்சு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சோ இல்ல 1/4 மணி நேரம் கழிச்சோ அடுத்தடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 50 ml குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆயிரும். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சோடனே யூரின் போக ஆரம்பிச்சோடனே டைரியா நின்றுமா. சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். அன்றைக்கு எவ்வளவு அளவு ஓமம், எவ்வளவு அளவு ஓமம் சொல்லியிருந்தீங்கல்ல, ஓமம் எவ்வளவுமா? இல்ல, ரொம்ப டைரியா போது பெரியவங்க வயசானவங்களுக்கு வெறும் பெருஞ்சீரகம் மட்டுமே போட்டுக்கோங்க. எங்கேஜ்ல இருக்கிறவங்களாம் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் எவ்வளவு அளவு, பெருஞ்சீரகம் எவ்வளவு அளவுனா, பெருஞ்சீரகம் ஒரு 100 கிராம் எடுத்தீங்கன்னா ஓமம் வந்து 50 போதும். ரெண்டையும் எண்ணெய் இல்லாத இருந்துச்சுல லேசா வருது, கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. எப்ப தேவைப்பட்டாலும் நீங்க எடுத்து இதை குடிச்சுக்கோங்க. எங்க வலி இருந்தாலும் சரி, டைரியா போனா எப்பனாலும் எடுத்துக்கலாம். ஆனா வயசானவங்களா இருந்தா பெருஞ்சீரகம் மட்டும் கொடுங்க, ஓமம் கொடுக்காதீங்க. அம்மா, இப்ப 100 பெருஞ்சீரகம் 50 ஓமம்னா அதுல 1 ஸ்பூன் போட்டா போதும் கஷாயத்துக்கு. ஆமா, ரெண்டையும் லேசா வறுத்து கண்டெய்னர்ல சேர்த்தே வச்சுட்டு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 3 விரல் அளவுமா. ஓகேம்மா, நன்றிம்மா. 3 விரல் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும் என்னங்கம்மா? ஆமாமா. சரிங்கம்மா. டைரியா போச்சுன்னா தேன் கலந்துக்கணும். டைரியா போலனா நீங்க பிளைனாவே குடிச்சுக்கலாம். வேற எது வலி இருக்கிற குடிக்கிறீங்கன்னா அப்படியே பிளைனா குடிச்சுக்கோங்க. டைரியா போனா மட்டும் தேன் கலந்துக்கோங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்மா. என் பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது. 4 நாளா காய்ச்சலா இருக்கு. நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டேன். இப்பயும் 4 நாளா பக்கத்திலேயே வச்சு பார்த்துட்டே இருக்கிறேன். இளநீ வாங்கி கொடுக்குறேன், ஜீரக தண்ணி கொடுக்குறேன், கஞ்சி வச்சு கொடுக்குறேன். ஆனா முதல் 2 நாள் பட்னியா தான் இருந்தா. இப்பயும் மறுபடியும் காய்ச்சல் விட்டு விட்டு வருது. நான் என்ன பண்ணுறேம்மா? இம்லாமா, ஊருக்கு போயிட்டு வந்து என்ன பண்றீங்க? எல்லாம் நார்மலா தான் இருக்கும். 2 நாள் தான் ஸ்கூலுக்கு போனோம். ஞாயிற்றுக்கிழமை காய்ச்சல் வந்தது. அது கண்டினியூவா காய்ச்சல்ல இருக்காமா. அடிவேர்ல சூடு இருக்கான்னு பாருங்க. சூட்டுனாலதான் காய்ச்சல். ஏன்னா மோஷன் போகும்போது இந்த வலிக்கு தான் போகுது. அடிவேர்ல ஈரத்துணியை தூக்கி போடுங்க. பார்லி வாட்டர் கஞ்சி வச்சு குடிங்க. இளநீர் கொடுக்காதீங்க, நெஞ்சில சளி கிட்டும். இளநீர் கொடுக்காதீங்க. பார்லி அரிசி போடுங்க. இந்த கிறிஸ்துமஸ் பழம் இதெல்லாம் கலந்து கஷாயம் சொன்னல, இதை கொடுங்க. இதுக்கு இது காய்ச்சல் குறையும். திராட்சாதி, இதுக்கு பேர் வந்து திராட்சாதி கஷாயம் சொல்லுவாங்க. திராட்சை பழத்தை கலந்து ஜீரகத்தை கலந்து கொடுக்கறதுனால. சோ இதுக்கு வந்து உங்களுக்கு காய்ச்சல் குறையும். இதை எடுங்க. கஞ்சியே போடுங்க. கஞ்சி தண்ணியை குடிக்க கொடுங்க. பார்லி தண்ணி நிறைய குடிக்க கொடுங்க. யூரின் போக போக இது குறைய ஆரம்பிக்கும். வயிற்றுல புண்ணு ஆறும். வயிற்றுல ஈரத்துணி போடும். தலையில ஈரத்துணி போடக்கூடாது. தலையில நீர் கட்டிரும். அதனால வயிற்றுல ஈரத்துணி நல்லா டர்க்கி டவல நனைஞ்சு புளிஞ்சு வயிற்ற ஃபுல்லா சுத்தி வைங்க. முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் சுத்தி வச்சு இந்த சூட்டை குறைங்க. சரியாயிடும். சரிங்கம்மா. ரெஸ்ட் கொடுங்க, படுத்து தூங்க. அதான் தூங்கல. பக்கத்திலேயே நீ வச்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு பக்கத்திலேயே தான் இருக்குது. ஈரத்துணி போடுங்க, சரியாயிடும். சரிங்கம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சுதாமா, வாழ்க வளமுடன்மா. கேக்குதாங்கம்மா நான் பேசுறது? கேக்குதுமா, சொல்லுங்க. கேக்குதுமா. நன்றிம்மா.
இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வச்சு குடிக்கலாமாம்மா காலையில நேரத்துல? காலையில குடிக்கலாமா? அது கூட இந்த கொள்ளு, இந்த சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து பவுடர் கொள்ளு ஆக்கிட்டு சேர்க்காதீங்க. காலையில வெயிட் ஜாஸ்தியா இருக்கீங்களா கொள்ளு குடிக்கிறதுக்கு? வெயிட் லாஸ்க்காக தான் குடிச்சிட்டு இருக்கேன். அது வந்து டெய்லி கொஞ்சம் குடிச்சிட்டு இருக்கேன் நானு கஞ்சி. வெயிட் குறையுதாமா? வெயிட் குறையுது. ஆனா கொஞ்சம் கால் எரிச்சல் இது மாதிரி இருக்கு. அதான் இதனால எரிச்சல் வருதா இல்ல சாதாரணமா எனக்கு வேற கொள்ளு ப்ராப்ளம்? கொள்ளு சூடு ஜாஸ்திமா, அதனால பாதை எரிச்சல் கொடுக்குதுமா. சரிங்க. அப்புறம் அதே மாதிரி நைட் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பேன். ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு அதனால நைட்டு ஒண்ணும் படுக்கும்போது தெரியாது. நைட்டு படுக்கும்போது சீரகம், பெருஞ்சீரகம், அந்த ஓமம் இது மட்டும் போட்டு ஒரு கொதிக்க வச்சு ஒரு லிக்விட் மாதிரி தண்ணி அந்த கஷாயம் மாதிரி குடிக்கிறேன். யாருமா இது உங்களுக்கு அதனால ஜெயிச்சுனா? என்னங்கம்மா? இது யாரு உங்களுக்கு இப்படி ஜெயிச்சுனது? சும்மா இந்த நானதான் குடிக்கிறேன் அது மாதிரி. வீடியோக்குள்ள வாங்க பாப்போங்களா எவ்வளவு வெயிட் இருக்கீங்கன்னு. நான் இப்ப வந்து 89 இருந்தேம்மா. இப்ப வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் இப்ப 75 இருக்கேன். சரி உங்க முகத்தை காமிங்கம்மா. ஓகேம்மா. உங்க முகத்தை காமிச்சீங்கன்னா எதனால வெயிட் போட்டிருக்கீங்க, உடம்புல என்ன பிரச்சனை ஆயிருக்குங்கிறத பாத்துட்டேன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுவேன்ல. இருங்கம்மா நான் ஓபன் பண்றேன். வாங்க. எப்படி வீடியோக்குள்ள வர்றதுன்னு தெரியலையே. யாரு வீடியோக்குள்ள இல்லைன்னா நானும் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு வச்சு கிளாஸ் எடுக்க போறேன். பானுமதி அம்மா மல்லிகா அம்மாக்கு கோஹோஸ்ட் கொடுங்க, அவங்க கண்ணி பண்ணுவாங்க. பானுமதி அம்மா மல்லிகா அம்மாக்கு பக்கத்துல இந்த கோஹோஸ்ட் கொடுங்க. வீடியோ மியூட் பக்கத்துல வீடியோ ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க, வீடியோக்குள்ள வந்துருவீங்க. ஒண்ணு கிடையாது. கண்ணை சுத்திலும் நம்மளுக்கு வந்து நீர் கோர்த்த மாதிரியோ இல்ல கண்ணுக்கு கீழே பட்டையா இருந்ததுன்னா உங்க கிட்னில வந்து இம்பேலன்ஸா ஹீட் ஃபார்ம் ஆகி அது ஃபங்க்ஷனிங் இல்லாம உடம்புக்குள்ள நீர் சேர்த்தாலும் வெயிட் ஏறும். நம்ம இடுப்பு சதை போட்டு கால்ல எல்லாம் முட்டியில எல்லாம் சதை போட்டுட்டு தொட சதை போட்டுட்டு என்ன ஆகும், கையில இந்த ஆர்ம்ஸ்ல எல்லாம் வெயிட் போட்டு நீர் உடம்புல ஏறி நீர் சதை விழும். அதுக்கு வந்து இந்த மாதிரி அது மாதிரிதான் இருந்தேன். இப்ப அந்த மாதிரி இல்ல, ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு கொஞ்சம். இப்ப அந்த கை கால் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆல்ரெடி கிட்னி ஹீட் ஏறி தான் இந்த வேலை நடந்திருக்கு. நீங்க இதோட கொள்ளை சேர்த்து மறுபடியும் கிட்னியை ஹீட் ஏத்தி விட்டீங்கன்னா கொள்ளு இல்லாம சாப்பிடலாமா? வெறும் கருப்பு கொள்ளை கவுனி கம்மி அரிசி? பண்ணுங்க, ரொம்ப கம்மி பண்ணுங்க. அதாவது ஒரு கைப்பிடி கருப்பு கவுனி அரிசிக்கு வந்து எவ்வளவு போடணும்னா இந்த 3 விரல்கிட்ட தான் கொள்ளு எடுத்து போடணும். நான் ஈக்குவலா போட்டேன் நானு. சூப்பர்மா. வேமா வெயிட் குறையணும்னு ஆசைப்பட்டீங்களா? இல்லைங்கம்மா அப்படி இல்ல. சத்தும் குறைஞ்சிரும்லமா. உடம்புக்கு தேவையான உலக ஜாயிண்ட்டுக்கு தேவையான ஆயில் ரூப்ளிகேஷன் சத்துலாம் தேவையில்ல. நான் ஆனா ஒயிட் ரைஸ் மட்டும் இப்ப எதுவுமே இட்லி தோசை ஒயிட்ல இருக்க ரைஸ் மட்டும் எடுத்துக்கிறது இல்ல. மத்தபடிக்கு வேற இந்த சிவப்பு அரிசி, கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறேன். இதனால எடுத்துக்கோங்க. கொள்ளு வந்து அளவோட எடுக்கணும். கொள்ளு வந்து நீங்க காலையில கஞ்சி வைக்கும் போது ஒரு 10 பீஸ் கொள்ளுதான் போடணும். சரி சரிங்கம்மா. சரியா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்க நைட்டு சாப்பிட்ற அந்த நீர் வந்து எடுத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா அப்ப யூரின் போகுமே, நீங்க தூங்க முடியாது. இல்ல அது மாதிரி எல்லாம் இல்லம்மா. யூரின் மாதிரிலாம் போகல. இல்ல. சரி. தைராய்டு மட்டும் இருக்கு, மத்தபடிக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப கால்சியம் கம்மியா இருக்கு உடம்புக்கு. சரி சரி. காலையில வெறும் வயித்துல டெய்லி ஒரு முருங்கை விதை சாப்பிடுங்கம்மா. முருங்கை விதையா? அது வெறுமனே அப்படியே சாப்பிடவா, மென்னு சாப்பிடுறதா? சாப்பிடலாம், கழுவிட்டு சாப்பிட்டுக்கோங்க. சரி சரி. கால்சியத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்க கிட்னியை கரெக்ட் பண்ணோம்னா உங்க தைராய்டு லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். சரி சரி. கிட்னியை கரெக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து கஞ்சில கொஞ்சோண்டு நெய் கலந்து சாப்பிடுங்க. நெய் கொலஸ்ட்ரால் கிடையாது, உங்க பாத எரிச்சலை கண்ட்ரோல் பண்ணிடும். சரி சரி. அந்த விரல் தான் ரொம்ப எரிச்சல், பாதத்துல இருக்கிற கட்டை விரல். நீங்க இத குறைங்கம்மா. சரிங்க. கொள்ளை குறைச்சி விடுங்க. கொள்ளை குறைச்சி விட்டுட்டு ஜீரகம் பெருஞ்சீரகத்தை வந்து அதிகமாயிக்கோங்க. நைட்டு பெருஞ்சீரகம் வந்து உடம்புல எதுவும் வலி இருக்கு தேவைப்பட்டா ஏதாவது ஒண்ண மட்டும் கஷாயம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அதை எடுக்காதீங்க. சரி சரி. சரியா? அதை எடுக்காதீங்க. நம்ம உடம்புல வந்து பார்லி அரிசி குடிங்கம்மா, உடம்புல வந்து வெயிட் வேகமா குறையும். சரி சரிங்க. பார்லி தண்ணி பாருங்க. இதோட கலந்து குடிக்கணுமா இல்ல தனியாவே எடுத்துக்கலாம்? தனியா பார்லி தண்ணி வச்சு குடிங்க. நான் 20 அரிசி சொல்றேன் பாத்தீங்களா, 20 அரிசி போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அந்த 1 லிட்டருங்கிறது நம்மளுக்கு ஒரு 100 ml தான் குறையும். அந்த அரிசி வேக தண்டி வச்சிருந்தோம்னா அந்த தண்ணியை வந்து சாதா தண்ணிக்கு பதில் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா யூரின் நல்லா வெளியேறி உங்களுக்கு அது மாறி இருக்கும்.
சரிங்க. தேவைப்பட்டா நன்றிம்மா. அவங்களுக்கு சாயந்தரம் நேரம் அந்த 3 to 6 தான் நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிற டைமிங். அந்த ம். டைமிங்ல வந்து இந்த முத்திரை வச்சுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா. வர்ண முத்திரைன்னு ஆ. சொல்லுவாங்கல்ல. ஆ. சுண்டு விரலும் கட்டை விரலையும் சேர்த்து ஆ. வைக்கிறது. இந்த முத்திரை சரி. வச்சு உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். கிட்னி எந்த ஃபங்க்ஷன் டைம்ல நல்லா உட்காரணும்? இருந்தா வெயிட் குறைஞ்சிடும். எந்த டைமிங்ல உட்காரணும் அது மாதிரி? சாயந்தரம் 3 to 6க்குள்ள 5 நிமிஷம். ஓகே, ஓகே. ஈவினிங் 3 to 6 கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிற டைமிங். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறோமோ அந்த தண்ணியில 3ல 1 பங்கு 1.5 பங்கு 3 to 6 தண்ணி குடிக்கணும். ஆ, கிட்னி நல்லா சரி. function ஆகும். ஆனா அந்த நேரம் சரிங்க. தானே நம்ம சாப்பிட்டு தூங்குவோம். ஆ. தூங்குறதெல்லாம் இல்லைங்கம்மா. தூங்கும் போது நம்ம உடம்பு சூடேறும். அதனால கிட்னியும் சேர்ந்து சூடேற ஆரம்பிச்சிரும். இது அந்த எரிச்சலனால என்னால தூங்க கூட முடியல. அப்படியே எரிச்சல் அந்த விரல் மட்டும் ஒரு மறுத்து போன மாதிரி இருந்துட்டு அது ஒரு எரிச்சலா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி. அம்மா கொஞ்சம் ஷார்ட்டா கேள்வி கேளுங்க. நிறைய பேர் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. மல்லிகாமா நன்றிம்மா. நீங்க உங்க பர்சனல் கொஞ்சம் அதாவது அறிவிப்புகள் நீங்க வந்து கொடுத்துட்டே கிளாஸ் அடுத்து கம்மி பண்ணுங்க. மல்லிகாமா ஓகேங்கம்மா. கிளாஸஸ் இப்ப நான் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். நம்ம கிளாஸ் எடுத்ததோட சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க. உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் பேசுறதுனா இண்டிவிஜுவலா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. அம்மாட்ட நம்பர் வாங்கி கன்சல்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாமே. நன்றிம்மா. நன்றிம்மா. அடுத்தது வாங்க. ஏன்னா டைம் ஆகுது. நன்றிம்மா. எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். அடுத்தது விவோ. அம்மா அட்மிட் கொடுத்துட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அருமையா இருந்துச்சு. கேக்குதுங்களாங்கம்மா? கேக்குதுமா, சொல்லுங்க. ரொம்ப கிளாஸ் அருமையா இருந்துச்சு. சீரகம் பெருஞ்சீரகத்துல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. பர்சனல் கொஸ்டின் தான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க அதுக்காட்டியும் தனியா கேளுங்க அப்படின்ட்டீங்க. பீரியட்ஸ் ஆகி 1 year ஆச்சுங்கம்மா. இந்த தைராய்டு, ஸ்கின் அலர்ஜி, டயர்ட்னஸ், ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது. அதுக்கு என்ன ரெமெடின்னு கேட்கலாம் தான்மா கூப்பிட்டேன் நானு. கிட்னியை தான் சரி பண்ணணும். பார்லி வாட்டர் பேசிக்கா ரொம்ப குடிங்க. பார்லி வாட்டர் யூரின் குடிக்கும் போது போனாவே எல்லோயிஷ் அப்படியே வருது. பார்லில நீங்க காலையில இருந்து குடிக்கிறதே பார்லி வாட்டரா குடிங்க மத்தியானம் வரைக்கும். அந்த பார்லி வாட்டர்ல ஜீரகம் கொஞ்சோண்டு போடுங்க. ஒரு 10 ஜீரகம் வந்து சேர்த்து போட்டு குடிச்சு பாருங்க, உங்களுக்கு மாறும். ஹேர் ஃபால் பார்லியோட எல்லாமே எல்லாம் சேர்த்து 10-15 தான். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வளமுடன்மா. உங்க நம்பரை நன்றிங்கம்மா. ஸ்கிரீன்ல போட்டுருங்கம்மா. நீங்க நம்ம குரூப் ஆர்கனைசிங் பண்றவங்க அம்மாட்ட கேளுங்கம்மா, அவங்க போட்டுருவாங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ஜெயராணி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்க. வாழ்க வளமுடன்மா. எங்க பாப்பா 12 வயசு ஆகுதுங்க. வாயில அடிக்கடி புண்ணு வருதுங்க. அதுக்கு என்ன செய்யலாங்க? பாடி ஹீட் அதிகமாயிருக்குமா? காலையில சாப்பிட்ட சாப்பாடு இட்லி தோசையா இல்ல சாப்பிடாம போறாங்களா? இல்ல, காலையில இட்லி, தோசை, உப்புமா, சேமியா அப்படி மாத்தி மாத்தி சாப்பிடுவா. கொஞ்சமா சாப்பிடுவா ரொம்ப. காலையில எழுந்துச்சோனே மோஷன் கிளியர் பண்றாங்களா ஃபர்ஸ்ட்? அது போகுதுங்க. ஆனா அவளுக்கு நல்லா போகலைன்னு ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க. அப்ப அடிவயிறுல மோஷன் போகாம சூடு தங்குச்சுன்னா மேல இந்த மாதிரி பிரச்சனை வரும். தண்ணியில வந்து ஸ்கூல் கொண்டு போற தண்ணியில பெருஞ்சீரகத்தை போட்டு கொடுத்துக்கணும். சரிங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு பிஞ்ச் ஜீரகம் போதும். பெருஞ்சீரகம் வேண்டாம். ஜீரகம் போட்டு கொடுத்து விடுங்க. ஒரு நாள் ஜீரகம் போடுங்க, ஒரு நாள் பெருஞ்சீரகம், இப்படி மாத்தி மாத்தி போடுங்க. அப்ப கேஸ் தெரிஞ்சு கீழே மோஷன் ஃப்ரீயா மேல இருக்கிற வாய்ப்புன்னு குறையும். ஃபர்ஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க. அந்த தண்ணி காலியானே பிடிச்சு அந்த தண்ணியை பிடிச்சு காலியாக குடிக்க சொல்லிருங்க. ஸ்கூல்ல தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்க. தண்ணி சரியா குடிக்க மாட்டாங்க. யூரின் ப்ராப்பரா போக மாட்டேங்கிறாங்க. சரிங்க. வெள்ளப்படுதான் எப்படிங்க? கேளுங்க. சுடுதண்ணியில போடணுங்களா அல்லது பச்சை தண்ணியில சும்மா அப்படியே? சுடுதண்ணியில போட்டு தண்ணியில ஹாட் வாட்டர்ல போட்டு ஒரு கொதிக்க வச்சு இறக்கிட்டு அந்த தண்ணியை ஊத்தி குடிக்க சொல்லிருங்க. 6 நாள் குடிக்கலாம், தப்பு கிடையாதுமா. சரிங்க. சரியா? குடிக்க சொல்லுங்க. வெள்ளப்படுதான்னு கேட்டுக்கோங்க. வெள்ளப்படுதா இருந்தா இண்டிவிஜுவலா எனக்கு போன் பண்ணி பேசுங்க. இல்ல, வெள்ளப்படலைங்க. அவளுக்கு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. வெள்ளம்லாம் அவ்வளவா படலைங்க. ஆனா அந்த வாயில புண்ணு வந்துகிட்டே இருக்கிறது மட்டும்தான் அதிகமா இருக்குங்க. அதுக்கு பி காம்ப்ளெக்ஸ் குடிப்பா. எப்ப அத குடுத்தா நல்லா இருக்குங்க. உடனே கொஞ்சம் நல்லா ஆயிரும். அப்புறம் திரும்ப வருங்க. அப்படி வந்துகிட்டு இருக்குங்க. இதை நீங்க கொடுத்து பாருங்க. ஒரு 2-3 நாளைக்கு இந்த கஷாயம் இப்படி கொடுத்து பாருங்க. ஒரு வாரத்துல அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எனக்கு தனியா போன் பண்ணி கேளுங்கம்மா. சரிங்க. ஓகேவா? சரிம்மா.
நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்தது மீனாளம்மா, வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன்மா. ஹலோ, வாழ்க வளமுடன்மா, சொல்லு. நான் மீனாளம்மா பேசுறேம்மா. வாழ்க சொல்லுங்கம்மா. வளமுடன். இந்த எல்லா ரைஸும் வந்து லைட்டா வறுத்துட்டு ரைஸ், குதிரைவாலி அரிசி எல்லாமே போட்டு வறுத்துட்டு சத்துமாவு சேர்த்து செய்யறோம்லம்மா. அது வந்து 2 ஸ்பூன் போட்டு கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கிறோமே, அது செய்யலாமா இல்ல அது அப்படி செய்யக்கூடாதா? அப்படி செய்யாதீங்கம்மா. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு 2 அரிசி எடுத்துக்கோங்க, 2 சிறுதானியம் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு அரிசி, ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியம், இப்படி மாத்தி மாத்தி அந்த எடுத்தீங்கன்னா மாதிரி. ஜீரணம் ஆகுறது நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சரி. அரிசிலையும் ஒவ்வொரு சத்து இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து போட்டோம்னா நம்மளுடைய பிரெயின் வந்து உள்ள ஆட்டோ சிஸ்டத்துல எதை சத்தை எதுக்கு எடுக்கான்னு தெரியாம குழப்பமாயி என்ன ஆகும், எல்லாத்தையும் தூக்கி மோஷன்ல வெளியே தள்ளி விட்டுரும். ஓகேம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அதனால இப்படி மாத்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அது ஜீரணமாகி இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்க இப்படி எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். சாப்பிட்டோன்னே டயர்ட் ஆகும். ஓகே, நன்றிம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். கால்சியமும் விட்டமின் டியும் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல சூப்பரா ஒரு கஞ்சி ஒண்ணு சொல்லுங்கம்மா. கஞ்சி தான் ஸ்பெஷலா தெரியுது இப்போ. புரியல, இன்னொருக்க சொல்லுமா. விட்டமின் டி, வைட்டமின் டியும் கால்சியமும் அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நல்ல டேஸ்டா கஞ்சி சொல்லுங்க. ஏன்னா கஞ்சி நிறைய நல்லா சொல்லியிருக்கீங்க இல்லையா, அப்படி கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு மூட்டு வலி ஏஜ் ஆக வருது, அந்த விட்டமின் பிரச்சனைக்காக. டி வந்து கொஞ்சம் வெயில், நம்ம காலைல சூரியன் உதயம் வருது பாத்தீங்களா, அந்த டைம் சூரியன் மறையும் போது வரக்கூடிய அந்த பேண்டா கலர்ல ஒரு வெயில் வரும் பாத்தீங்களா, ஆரஞ்சு வெயில், அந்த வெயில நிக்கும் போதுதான் நம்மளுக்கு விட்டமின் டி நல்லா அப்சர்வேஷன் கிடைக்கும். ஒண்ணு. அடுத்தது காட்டியானம்னு ஒரு அரிசி இருக்கு, அந்த அரிசி யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம உடம்புல கால்சியம் நல்லா கொடுமா. அதுவும் உங்களுக்கு 50 வயசு 55 வயசை தாண்டிட்டீங்க, 60 வயசை தாண்டிட்டீங்கன்னா 60ஆம் குருவைன்னு ஒரு அரிசி இருக்கு. இந்த 2 அரிசியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காட்டியானம், 60ஆம் குருவை, 2ல எது கிடைச்சாலும் எடுத்தீங்கன்னாலும் உங்க உடம்புல கால்சியம் லெவல் கூடும். அதே மாதிரி கேப்பை எடுத்தோம்னா கால்சியம் லெவல் கூடும். ஆனா கேப்பை சூடு. கேப்பை எடுத்தீங்கன்னா அந்த கஞ்சியோட தேங்காய் பால், தேங்காய் சேர்த்துக்கோங்க, நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்த சூட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி, ஏன்னா ஜீரகமும் நல்லா போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப்பையில இருக்கிற சூடை குறைச்சி நம்ம உடம்புல கால்சியத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் கேப்பை கஞ்சி. ஆமா, இந்த விட்டமின் டில ஒரு கான்ட்ராவர்சியல் இருந்துகிட்டே இருக்கு. மத்த டாக்டர்ஸ்ட போனாலுமே காலையில 10 to 3 மணி வெயில நில்லுங்கிறாங்க. நம்ம அலோபதி டாக்டர்ஸ் தாண்டி வேற யார்கிட்ட சொன்னாலும் இளவெயில நில்லுங்க, காலை வெயில் மாலை வெயில்ங்கிறாங்க. இப்போ உள்ள வெயிலுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிட வேண்டியதான்னு இதுல நான் ஆக்சுவலா இன்னொரு என்னமா இது? டாபிக் இன்னொரு விஷயம் சொல்லட்டா. பி காம்ப்ளெக்ஸ் சத்து குறையும் போது விட்டமின் டி குறையுமா? ஓ அப்படியாங்க, சரிங்க சரி. அப்ப அதுக்கு எடுத்தது சேர்த்துக்க, அந்த கஞ்சியோட அந்த பொருளும் சேர்த்து சொல்லிடுங்க, சேர்த்து எடுத்துடுறோம். பி காம்ப்ளெக்ஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னா, பி காம்ப்ளெக்ஸ் எந்த மாதிரி உணவுப் பொருள்ல நிறைய கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஆரஞ்சு கலர்ல ரெட் கலர்ல கலந்த உணவுகள் எது இருக்கோ, அதனுடைய தொலி இருக்கோ, அதெல்லாம் நம்மளுக்கு பி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். பழைய உணவு ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். ஒரு ரெட் கலர் ஆரஞ்சு கலர்ல காம்போ இருக்கிற மாதிரி ஒரு குட்டி பழம், தாலே பழைய இருக்குல்லம்மா. காலத்துல சாப்பிட்டது. என்னங்கம்மா? என்னது தாலே இருக்கே, இந்த என்னது மைசூர் பருப்பெல்லாம் ஆரஞ்சு கலர்ல தானே இருக்கு. ஆமா, அதெல்லாம் இப்ப வந்தது. நம்ம சின்ன வயசுல நம்ம ஒரு குட்டி பழம் சாப்பிடுவோம், ரோடுகள்ல கிடைக்கும். ஸ்கூல்ல படிக்கும் போது ஆரஞ்சு கலர் ரெட் கலர்லயோ குட்டி குட்டி பழம்னு சொல்றேன். கெஸ் பண்ண முடியலையா? இலந்த பழம். ஓகே ஓகே. வடை கிடைக்குதுமா இப்ப ஃப்ரெஷ்ஷா, இலந்த வடை நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், உப்பு காரம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா இலந்த பழம் வாங்கி அதை கட் பண்ணி விட்டு நம்ம வீட்டுல கருப்பட்டி போட்டு காய்ச்சி சாப்பிடலாம். இல்லைன்னா இலந்த பழத்தை வந்து புளிக்கு பதிலு ரசம் வச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இலந்த பழத்துல நிறைய யூசேஜ் இருக்கு. ஒரு நாளைக்கு 1 இல்ல 3 வரைக்கும் இலந்த பழம் சாப்பிட்டாவே நம்ம உடம்புல பி காம்ப்ளெக்ஸ் குடிச்சுன்னா மத்த எல்லா சத்து விட்டமின்ஸையும் அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற வேலையை பாத்துரும். நன்றிங்க நன்றிங்க. கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க இலந்த பழத்தோடைய அந்த இலை இருக்குல்ல, அதை வந்து ஹெர்பல் டீ மாதிரி ஒரு 3 இலையில இருந்து 5 இலை போட்டு குடிச்சாலும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இரகுலர் பீரியட்ஸ் எல்லாத்துக்குமே. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். சாரி, வாழ்க வளமுடன்மா. 5G வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. சரிதா பேசுறேம்மா, சரிதா கார்த்தி. சொல்லுங்கம்மா. நான் 2 கேட்கணும்னா நீங்க 1 சொல்லிட்டீங்க. அக்கா இன்னைக்கு காலைல தான் எங்க அக்கா சொன்னாங்க, கீரை நீ சாப்பிட்ற ஒன்றும் செய்ய மாட்டேங்குதுன்னு. அவங்களுக்கு சாப்பிட்டா அலர்ஜி ஆகுதுன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் இறைவனுக்கு. நான் கேட்கறதுக்கு முன்னே நீங்க அதை சொல்லிட்டீங்க. நான் இன்னொன்று வந்துங்கம்மா, இன்னைக்கு இப்ப பின்பக்கம் வலி இருக்குமா, சைட்ல பீச்சக்கை பக்கம் வலிக்குதுமா?
ஆனா அமுக்குனா ஏப்ப ஏப்பமா வருது, வாயு தங்கிக்குதுமா. இன்னும் உடம்பு இளைச்சிருக்கேன்னு சொல்றாங்க, ஆனா வெயிட் அப்படியே இருக்கம்மா. பெருஞ்சீரக கஷாயம் ஒரு 2-3 நாளைக்கு குடிச்சு பாருங்கம்மா. அந்த கேஸ் ஃபுல்லா வெளியேறி உங்களுக்கு அந்த வலி குறையும். சரிம்மா, பெருஞ்சீரகம் நன்றிம்மா. ஓமமும் சேர்த்து வச்சு கஷாயம் குடிச்சு பாருங்க, அது மாறும். இட்லி வாரத்துக்கு தோசை எடுக்காதீங்க. நாங்க கொடுக்குற அட்வைஸ் இட்லி தோசை எடுக்காதீங்க. இல்ல வாரத்துல ஆல்ரெடி எடுக்கிறேம்மா. இப்ப இட்லி தோசை எல்லாம் குறைச்சிட்டேம்மா. வேண்டாம்மா, எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனா சாப்பிட்டுக்கிடுவோம். சரி சரிம்மா. அதான் நீங்க அவங்கள சொல்லி என்ன பார்க்கலாமா என் கண்ணெல்லாம் அப்படின்னு கேட்போன்னு பார்த்தேம்மா. நேரம் இருக்காது. இல்லம்மா, கொஞ்சம் டைம், அது எல்லாரும் வர்றாங்க, அப்புறம் எல்லாத்துக்கும் டைம் ஆயிரும். சரியா? நீங்க எனக்கு போன் போட்டு இண்டிவிஜுவலா போன் பண்ணி கேளுங்கம்மா. உங்க ஓகேம்மா, பர்சனல் நன்றி. சரியா? நன்றிம்மா. வாழ்க வளம். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்த சரிதா கார்த்திகேயன்னு போடு வரமாட்டேங்குதுமா. அம்மா வாழ்க வளமுடன். பைஜி அம்மா வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க சொல்லுங்க. வளமுடன் அம்மா. அம்மா என் பேத்திக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகணுமா, அதுக்கு எதனாவது சொல்யூஷன் சொல்லுங்கம்மா. உடம்பு உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கும், வெயிட் ஜாஸ்தியா இருக்காங்கன்னா ஜீரகம் கஷாயம் போட்டு குடிக்க சொல்லுங்கம்மா ரெகுலராவே. தண்ணியில வந்து ஜீரகம், வறுத்த ஜீரகத்தை தண்ணியில ஒரு 10 ஜீரகத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ஜீரகம் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி சாதா தண்ணிக்கு பதில் ஜீரக தண்ணி குடிச்சிட்டு இருக்க சொல்லுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு மாறும். அது போக அவங்களுடைய உணவு பழக்கவழக்கங்களை ஃபியூச்சர்ல அவங்க நிறைய மாத்தினா நல்லா இருக்கும். உடம்பு உஷ்ணத்தை குறைக்கும் போது கர்ப்பப்பை ஃபங்க்ஷன் இருக்கும், பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய கொடுத்தா நல்லா இருக்கும்மா. ரத்தச்சத்து குறைபாடுனாலையும் நம்மளுக்கு இரகுலர் பீரியட் வரும். அதே மாதிரி சரியா வேலையை பார்க்காம உட்காந்துட்டே பிள்ளைங்க நல்லா ஃபேட்டா கொழுப்பு சாப்பாடு சாப்பிட்டாங்கனாலும் அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையாகி பீரியட் வராதுமா. அவங்க மியூட் நன்றிம்மா. போட்டாங்க. மீட் போட்டாங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது ஜானகி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு வந்து நீங்க இந்த ஜீரக சீரக தண்ணி பெருஞ்சீரகம் கருப்பு குடிக்கணுமா? திராட்சை சொன்னீங்க இல்லைங்கம்மா, அது அளவு ஆமாம்மா. கொஞ்சம் மறுபடியும் சொல்ல முடியுங்களாம்மா? சரிம்மா. அளவு வந்து கருப்பு திராட்சை வந்து 20ல இருந்து 25 பீஸ்மா பெரியவங்களுக்கு. சரிங்க. சின்ன பிள்ளைங்களுக்குன்னா அதுல பாதி எடுத்துக்கோங்க போதும். அது சரிங்க. வெங்காயம் அதே மாதிரி சின்ன வெங்காயம் 3ல இருந்து 4 வெங்காயம், ரொம்ப சின்னதா இருந்தா 5 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சரிங்க. ஜீரகம் பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாமா. சரிங்க. ஓகேங்க. பனங்கற்கண்டு கொஞ்சம் போட்டுக்கலாமா. பனங்கள் கண்டுங்களாம்மா? ஆமா, இதுக்கு நாட்டு சக்கரை, கருப்பட்டி எதுவும் செய்யக்கூடாது, பனங்கற்கண்டு தான் செய்யணும். சரிங்க. சரியா? சரிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது வாசுகி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க வந்து இப்ப வெயிட் குறைக்கிறதுன்னா பார்லி அரிசி வந்து சாப்பிட சொன்னீங்கல்ல, இப்போ ஆமா. அப்போ வேலைக்கு போறவங்களும் அதை கொஞ்சம் எடுத்துட்டு போலாம் இல்லைங்கம்மா, பாட்டில ஊத்தி. தாராளமா ஒரு 1/2 லிட்டர் வரை எடுத்துட்டு போலாமா. சரிங்கம்மா. அப்புறம் வந்து எங்க பொண்ணுக்கு இந்த தொண்டை ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல்ல தொண்டை வலிக்குதுன்னு சொல்லுது, உள்ள தொண்டை வலிக்குதுங்கிறாங்க. அந்த சோம்பு தண்ணி குடிக்கலாங்களாம்மா? அதுக்கு வந்து பார்லி தண்ணி குடிக்கணுங்கிறது இல்லாம ஜீரக தண்ணி இதுல வந்து கொஞ்சமா ஒரு சின்னதா அந்த காஃபி டீ குடிக்கிற மக்கு மாதிரி எடுத்துக்க சொல்லுங்க. அதுல தேன் கலந்து ஒரு மிளகு ஒரு 10 ஜீரகம் போட்டு தண்ணியில தேன் கலந்து எடுத்துட்டு போய் அதை குடிக்க சொல்லுங்க. அது நல்லா இருக்கும். அது வெறும் சுட வைக்காத தண்ணிங்களா? சூடு பண்ணி சூடா இருக்கிற மாதிரி பிளாஸ்க்ல ஊத்தி அதை வந்து ஒரு டீ மாதிரி எங்களை குடிக்க சொல்லுங்கம்மா. ஜீரகம் 2 மிளகு அத அந்த தண்ணியில கலந்து தேன் கலந்து குடிக்கும். தேன் கலந்து எடுத்துட்டு போயிடுது. சரிங்கம்மா. குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தொண்டைக்கு அந்த வலி இல்லாம இதமா இருக்கும். இர்ரெகுலர் பீரியடாவும் இருக்கு, அதுக்கு இப்ப நீங்க சொன்ன இது. அப்படியா? அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னங்கிறத நீங்க கொஞ்சம் இண்டிவிஜுவலா கால் பண்ணி பேசுங்கம்மா, அப்ப உங்களுக்கு புரியும். சரிங்கம்மா. சரியா? சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மிக்க ஆமா, நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்கம்மா. உங்க வாழ்த்து சொல்லிடுவோம்மா. அம்மாவோட கேள்விகளுக்கெல்லாம் நீங்க நல்லா அன்பர்களோட கேள்விக்கு நல்லா பதில் சொன்னீங்கம்மா. நல்லா தெளிவாகவும் எல்லாமே சீரக சோம்புல தான் இருக்குங்கிறத நல்லா தெளிவா சொன்னீங்க. கேள்விகளுக்கெல்லாம் அம்மாவுக்கு அனைவரும் துரியனிலிருந்து வாழ்த்திடலாம். முத்தீஸ்வரி அம்மா, முத்து மாரீஸ்வரி அம்மா, யோகா முத்து மாரீஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம்
வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன்.